அன்பான கன்னி தெய்வத்தை வணங்கக்கூடிய கன்னி தெய்வத்தின் குடும்ப உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நேற்று ஒரு பதிவு போட்டிருந்தேன், சுமார் 6 நிமிடங்கள் உள்ள பதிவு. அதற்கு நிறைய உறவுகள் எனக்கு தனிப்பட்ட முறையில் மெசேஜ் அனுப்பியிருந்தீங்க. உங்களுடைய ஒவ்வொரு பதிவுகளையும் தினமும் காத்திருந்து கேட்டுக்கொண்டிருக்கிறோம், அதன்படி நடந்து கொண்டிருக்கிறோம். இந்த மாதிரி 6 நிமிடம் 5 நிமிடம் பதிவுகள் போடாதீங்க, ஏனென்றால் நாங்கள் உங்களிடம் நிறைய எதிர்பார்க்கிறோம் என்று கூறியிருந்தீர்கள். அதை வாசிக்கும் பொழுது எனக்கு மிகவும் ஆனந்தமாக இருந்தது. காரணம், ஏண்டா இவன் முகத்தை கூட காட்ட மாட்டேங்கான், வெறும் குரல் தான் கேட்குது, என்னவோ சொல்லுறான் அப்படின்னு நினைக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒரு அருமையான கருத்துக்களை கூறுகிறார், கன்னி தெய்வத்தை பற்றி பேசுகிறார் என்று உணர்கிறீர்களே, அதுவே மிகப்பெரிய சிறப்பு. அந்த உணர்வுகளை மதிக்கிறேன். நீங்கள் கூறுவது போன்று இனி சின்ன பதிவுகளே இங்கே இடம்பெறாது. உங்கள் கேள்விகளுக்கு மட்டுமல்ல, என்னுடைய கன்னி தெய்வத்தின் அருமையில் நிறைய நடந்த நல்ல உண்மை சம்பவங்களை எல்லாம் உங்களுக்கு கூற ஆசைப்படுகிறேன். அதற்கான நேரம் வரும்பொழுது நிச்சயமாக நான் நிறைய உண்மை சம்பவங்களை உங்களுக்கு கூறுவேன். ஏனென்றால் அப்பதான் மக்களுக்கு புரியும், இதில் இவ்வளோ விஷயம் இருக்கா. எனக்கு மனசுக்குள்ள நிறைய விஷயங்கள் இருக்கு, அதுக்கான நேரம் வந்தால் தான் ஒன்று ஒன்றும் பேச்சில் வரும். நம்ம எழுதி வச்சோ எடுத்துக்கட்டியோ உடனே பேசிட முடியுமானா முடியாது. நம்மளுடைய மூளை இயங்கணும், நம்மளுடைய மூளையை இயக்கணும். அது அந்த கன்னி தெய்வத்திட்டம் தான் இருக்கு. இயங்கிறது நம்ம இல்லை, இயக்கிறவங்க கையில் தான் இருக்கு. நம்ம வெறும் பொம்மை தான். இன்னைக்கு கன்னி தெய்வத்தை பற்றி இவ்வளோ பேசுகிறோன்னா, இன்னைக்கு யூடியூப் சேனல்னு ஒரு சேனலில் வந்து நான் பேசுகிறேன்னா இதுக்கெல்லாம் காரணம் கன்னி தெய்வங்களே, மனிதனாகிய நான் அல்ல. சம்பந்தமே இல்லாமல் ஒரு பதிவை என் கண்ணுக்கு காட்டுறாங்க, அது வித்தியாசமாக கூறப்பட்ட பதிவுகள் யூடியூப்பில் பார்க்குறேன். தவறுதலாக நிறைய கற்றுக் கொடுக்கிறார்கள், ஆனால் அதில் வந்து நிறைய தவறு இருக்குது அப்படிங்கிறத சில தம்பிமார்களே அதை அனுப்புகிறாங்க எனக்கு. உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லலாமே, உங்களுக்கு தான் என் கூட நெருங்கி பழகிய உறவுகளுக்கு கன்னி தெய்வம் என்னிடம் எப்படி இருக்கிறது என்பது ரொம்ப நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளுக்கு தெரியும். அதனால் அவங்கெல்லாம் ஆசைப்பட்டாங்க. எனக்கும் ஒரு செகண்டில் மனநிலை மாறியது. கன்னி தெய்வம் என்ற இந்த சேனலை ஆரம்பித்தது மட்டுமல்ல, இதில் அவ்வளோ ஆனந்தமான விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. பேச பேச பேசிக்கொண்டே இருக்கலாம், அவ்வளோ விஷயங்கள் இருக்கிறது, அவ்வளோ கேள்விகள் வருகிறது. கேள்விகள் கண்டிப்பாக வர வேண்டும். ஏன்னா ஒருத்தருடைய கேள்வி அவருக்கு மட்டும் சொந்தமானதா என்றால் இல்லை, பலரும் பயனடைவார்கள் என்பதுதான் உண்மை. அதனால தான் நான் மட்டும் உங்கள்கிட்ட தனியாக பேசணும்னா பேசிடலாம், அது புரோஜனம் கிடையாது. நீங்கள் மட்டும்தான் பயனடைவீங்க. நீங்கள் மட்டும் பயனடைகிறது பயனல்ல, உலக மக்கள் அனைவரும் பயனடைய வேண்டும் என்பதே என்னுடைய நோக்கம். அத்தனை வீடுகளிலும் இருக்கக்கூடிய கன்னி தெய்வங்களுக்கு பதி அமைய வேண்டிய அதுதான் என்னுடைய நோக்கம். பதி அமைந்தால் மட்டுமே இந்த உலகில் பல குடும்பங்கள் வாழும். சரி, இன்னைக்கு ஒரு அன்பானவர் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார், ஐயா வணக்கம், கன்னி தெய்வம் வேறு தெய்வமாக அவதாரம் எடுப்பார்களான்னு. கன்னி தெய்வம் கன்னி தெய்வமாகவே தான் இருப்பாங்களே தவிர அவங்களுக்கு அவதாரம் கிடையாது, பிறப்பு கிடையாது. எப்போ அவங்க கன்னி தெய்வமாக பிறந்துட்டாங்களோ அதுக்கப்புறம் அவங்க கன்னி தெய்வம் மட்டும்தான். பிறகு இந்த யுகம், இந்த உலகம் அழியும் வரை அவங்க அந்த கன்னி தெய்வமாக இருந்து தன் குடும்பத்தை, தன்னை நம்பும் பிள்ளைகளை வாழ வைப்பார்கள். ஆக இந்த மாதிரியான கேள்விகள் இனி உங்களுக்கு எழ வேண்டாம். கன்னி தெய்வங்களுக்கு அவதாரம் கிடையாது, மறுபிறவி கிடையாது. நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஆக உங்களுடைய கேள்வி ஒரு வித்தியாசமான சிந்தனை, ஆனால் இது பிறருக்கும் பயன்படட்டும். கன்னி தெய்வத்திற்கு வேறு தெய்வமாக அவதாரம் எடுக்கும் சக்தி கிடையாது, அது தேவையும் இல்லை. அவர்கள் கன்னி தெய்வமாகவே இந்த உலகம் அழியும் வரை இருப்பார்கள். நன்றி. மீண்டும் ஸ்ரீ முத்துமாலை அம்மன் அன்பு தம்பி முத்துராஜ் அவர்கள் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. கன்னி தெய்வங்களை பற்றி தெரியாமல் தெரிந்தது போல் சொல்லிவிட்டு பலரும் அதை கேட்டு வாடகை வீட்டில் கன்னி தெய்வங்களை எடுத்து வணங்கி வருகிறார்கள். உங்கள் வார்த்தைகளை கேட்டுவிட்டு தப்பு பண்ணிவிட்டோமோ என்று வருந்துகிறார்கள். எப்படியோ புது வீடு வாங்கி சென்றால் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு கன்னி தெய்வங்கள் வந்து விடுவார்களா, சொல்லுங்கள் அண்ணா அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. அப்படி இல்லை, ஒரு வாடகை வீட்டில் கண்ணியை முறைப்படி எடுக்கக்கூடாது. மீறி எடுத்துட்டா அந்த கன்னி தெய்வம் அந்த இடத்துல இருந்து நகல்றது ரொம்ப கஷ்டம். இருந்தாலும் கூட அறியாமல் செய்த தவறுக்கு
தண்டனை கம்மின்ன மாதிரி தெரியாமல் தானே அப்படி ஒரு இதை செய்கிறாங்க. அப்போ அந்த கன்னி தெய்வம் அந்த எடுக்கக்கூடிய வீட்டுக்குள்ளே அவ்வளோ சீக்கிரத்தில் போகாது. ஆனால் அவங்க வந்துட்டுன்னு நினச்சிட்டு கும்பிட்டுட்டு இருப்பாங்க. கன்னி தெய்வம் வாடகை வீட்டுக்குள்ளே வருமானா வராது. நீங்கள் செலவழித்த செலவு வேஸ்ட்டு. அதனால் கன்னி தெய்வத்தை நீ சொந்த வீடு கட்டி எடுக்கும் பொழுது தாராளமாக உள்ளே வருவாங்க, பயம் வேண்டாம். வாடகை வீட்டில் நீ இருக்கும் பொழுது கன்னி தெய்வத்துக்கு தெரியும்ல, இது வாடகை வீடு, இதுக்குள்ளே நம்ம போனோம்னா வெளியே வர முடியாது, நம்ம பிள்ளைகளை பாதுகாக்க முடியாது என்பதை உணர்ந்த கன்னி தெய்வம் 100% ஒரு வாடகை வீட்டிற்குள் முறைப்படி நீ எடுக்க முயற்சி செய்தாலும் அதற்குள் வராது. அந்த மந்திரவாதியிடமிருந்து தப்பித்து செல்ல முயற்சி செய்யும். ஆனாலும் கூட சில மந்திரவாதிகள் என்ன செய்வார்கள் என்றால், அந்த கன்னியை தான் கொண்டு வந்த காரியமாக அதை பிடித்து சென்று விட்டு கன்னிக்கு பதிலாக அந்த வாடகை வீட்டிற்குள் வேறு ஏதாவது தெய்வத்தையோ இல்லை பேய்களையோ அனுப்பிவிடுவார்கள். சில மந்திரவாதிகளின் கைகளில் நிறைய குரலிகள் இருக்கும். குரலை வித்தை காட்டுவதற்காக சில சின்ன சின்ன பேய்கள் எல்லாம் கையில் வச்சுருப்பாங்க. அதில் ஒன்று அங்கே இறக்கி விட்டுட்டு நான் கூடும்போது வாப்பான்னு சொல்லி உத்தரவு கொடுத்து வேலை கொடுத்துட்டு போயிடுவாங்க. இதெல்லாம் உணரணும். வாடகை வீட்டில் இருக்கிறவங்க கன்னியை கும்பிடுங்க, ஆனால் முறைப்படி எடுக்காதுங்க. என்ன ஒன்று, நாமளும் சுயநலமாக யோசிக்கணும். நம்ம எப்போவுமே சுயநலமாக செய்யும்போது சில விஷயத்தில் நம்ம மாட்டிக்கிடுவோம். அடுத்தவங்க வீட்டில் வாடகைக்கு இருக்கும், என்றைக்குனாலும் அந்த வீட்டை நம்ம காலி பண்ணிட்டு போகணும். பிறகு எப்படி அடுத்தவங்க வீட்டுக்குள்ளே நம்ம தெய்வத்தை கொண்டு வைக்க முடியும்? தெய்வத்தை எந்த இடத்துல நம்ம நிலைநிறுத்துகிறோமோ அந்த இடத்த விட்டு நகலை வைக்க முடியாது, நகட்ட முடியாது. இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. ஒரு வருடம் நம்ம வீட்டில் கன்னி பூஜை நடக்குது, ஆடி மாதம் நடக்கும்போது நம்ம கன்னி தெய்வத்துக்காக வெள்ளியில் தாம்பளத்தட்டு வாங்குகிறேன். இப்போ அதோட மதிப்பு 1 லட்ச ரூபா இருக்கும். அந்த நேரத்தில் 50-60 ரூபாய் வாங்கினேன்னு நினைக்கிறேன், சரியா ஞாபகம் இல்லை. வாங்கி அதில் ரோஜாப்பு போட்டு அதில் தான் நம்ம கன்னி தெய்வத்தை அமர வைப்பேன். அந்த வருடம் என்ன பண்ணிட்டேன், பக்கத்தில் ஒரு ஸ்டூல், நல்ல பார்க்க ஹை லுக்காக இருக்கும் அந்த ஸ்டூல். அதாவது சோபா சேர் வாங்கச்சில அதில் அந்த டீஃபாய் மாதிரி கொடுத்துருந்தான் சதுரமாக. அழகாக இருக்குன்னு சொல்லி அதில் கொண்டு வந்து வச்சு அதுக்கு மேலே ஒரு அழகான பட்டு விரித்து அதுக்கு மேலே அந்த தாம்பளத்தட்டு, வெள்ளி தாம்பளத்தட்டை வச்சு தாம்பளத்தட்டுக்கு மேலே ரோஜாப்பு வச்சு ரோஜாப்புக்கு மேலே நம்மளுடைய கன்னி தெய்வத்தை அமரச் செய்திருந்தேன். பூஜை சிறப்பாக நடைபெற்றது. நான் வணங்கக்கூடிய அத்தை அண்ணனின் உடம்பில் என்னப்பா எல்லாம் சிறப்பாக செஞ்சுருக்கா, ஆனால் என்ன காங்கலையே அப்படின்னு கேட்டார்கள். கேட்கும் பொழுது அத்தை என்ன உங்கள் பதி என்ன தானே இருக்குது அப்படின்னு சொல்லி நான் காட்டும் பொழுது, யாரை கேட்டு இடத்தை மாற்றினா என்று கேட்டார்கள். நான் ரொம்ப மாற்றலை, ஒரு முழம் தள்ளி வச்சுருந்தேன். அதாவது 25 வருடங்கள் ஒரே இடத்துல வச்சுருந்தேன். அன்னைக்கு மட்டும் ஒரு முழம் குத்துவிளக்கு அதே இடத்துல தான் இருக்குது. இந்த கன்னிக்கு பதின்னு ஒன்று உண்டு, அதெல்லாம் போக போக சொல்லித்தரேன். அந்த பதியை நான் ஒரு முழம் தள்ளி வைத்திருந்தேன். அப்படி வைத்திருக்கும் பொழுது என்ன தப்பு பண்ணிட்டா நீ, அவசரப்படக்கூடாது, எதுவாக இருந்தாலும் என்ன கேட்டு தானே செய்வா, உனக்கு தான் எல்லாம் தெரியுமே, அத்தனையும் கற்று தந்திருக்கனா, ஏன் அவசரப்பட்டா அப்படின்னு கேட்கும் பொழுது, அத்தை இது உங்கள் பதி, உங்கள் கோட்டைக்குள்ளே ஒரு முழம் தள்ளி வச்சுருக்கேன், அவ்வளோதானத்தான்னு கேட்டேன். அதற்கு எனக்கு திட்டு தான் விழுந்தது. நான் சொல்வதை மட்டும் செய், அவசரப்பட்டு முடிவெடுக்காதே அப்படின்னு சொல்லி திட்டு விழுந்து. அப்போ ஒரு கன்னி தெய்வத்தை பாருங்கள், தன்னுடைய ரூம் அது ஒரு 12x15 அந்த சைஸில் அந்த ரூம் இருக்கும். அந்த ரூமுக்குள்ளே எல்லாமே அவங்க கோட்டை தான். ஆனால் அந்த இடத்துக்குள்ளேயே ஒரு முளை நவுட்டுறதுக்கு நீ நவுட்டுனது தப்புன்னு சொன்ன கன்னி தெய்வத்தை வணங்கி கொண்டிருக்கிறேன். இதெல்லாம் நான் இன்னொருத்தட்ட கற்றுக்கிட்டு வந்தனான்னா இல்லை. நான் வணங்கின கன்னி தெய்வம் தான் எனக்கு குரு, நான் வணங்கின கன்னி தெய்வம் தான் எனக்கு எல்லாமே. அவங்க கற்றுக் கொடுத்ததே உங்களிடம் கூறிக்கொண்டிருக்கிறேன். என்னுடைய அனுபவம் தான் இங்கே பேசுகிறேன். நான் எதையுமே எங்கேயோ பார்த்து எங்கேயோ கேட்டு சொல்லக்கூடியது ஒன்றுமே கிடையாது. அனைத்தும் நான் நேரடியாக சந்தித்தது தான். ஆக ஒரு தன் பதிக்குள்ளேயே சொல்லுவாங்க அடிக்கடி, என் கோட்டைக்கு வந்துட்டாலப்பா உன்னை வாழ வைக்கன்னு சொல்கிற தெய்வத்தின் பதிக்குள்ளேயே தன் கோட்டைக்குள்ளேயே ஒரு முழம் நவட்டி வைத்ததற்கே தன் சொந்த வீடு தலைமுறையாக அதில் நாங்கள் வாழ்ந்து வருகிறோம். கிட்டத்தட்ட ஒரு 70-80 ஆண்டுகள் இருக்கும் அந்த வீட்டை கட்டி. அப்பேற்பட்ட சொந்த வீட்டில் தான் இருக்கக்கூடிய இடத்தில் ஒரு முழம் நகட்டினதுக்கே சத்தம் போட்டாங்க. அப்போ ஒரு வாடகை வீட்டுக்குள்ளே எப்படி வருவாங்க, நீங்கள் நிலநிறுத்தின பிறகு எப்படி வெளியே வருவாங்க? அதனால தான் சொல்கிறேன், நீ ஒரு வீடு கட்டி அதில் நீ கண்ணியை வைக்கிறா, இல்லை சொந்த வீடு வாங்கி கண்ணியை வைக்கிறான்னா அந்த வீட்டை 2வது விற்பனை செய்ய இயலாது. விற்பனை செய்யும் அளவுக்கு அவள் விடவும் மாட்டாள். நீ உண்மையாக வணங்கும் பொழுது அந்த வீடு சிறப்படையும், வாழ்ந்து கொண்டே இருப்பாய், வளர்ந்து கொண்டே இருப்பாய். உன்னிடம் வேண்டுதலோ உன்னுடைய வழிபாடு முறையோ தவறாக இருந்தால் மட்டும்தான் தெய்வம் அங்கே பவர் இல்லாமல் இருக்கும். அதனால தான் சில வீடுகள் அழிஞ்சிருது. கண்ணியை உள்ள வச்ச வீடு அழியுதுனாலே அங்கே பெரியவங்க தப்பு பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம்.
அந்த கோட்டை அழியுதுனாலே அந்த பெரியவங்களால் அதை சரியாக வழிமுறைப்படுத்த முடியல, கன்னிக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்கல, ஒழுங்காக உண்மையாக வணங்கலன்னு அர்த்தம். பிறகு அந்த குடும்பம் ஒவ்வொரு ஊருக்கு சென்று வளர்ந்து விடும். ஆக கன்னி தெய்வத்தை முறைப்படி எடுத்து வணங்கக்கூடிய நீங்கள் ஒரு விஷயத்தை தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அந்த வீட்டை விற்பனை செய்ய இயலாது, அந்த கன்னி தெய்வத்தை இன்னொரு இடத்துக்கு மாற்ற முடியாது. அப்படி மாத்திரா இருந்தால் அந்த கன்னியுடைய உத்தரவு இல்லாமல் செய்யவே முடியாது. அங்கே மனிதனாகப்பட்ட மந்திரவாதிகளோ தந்திரவாதிகளோ எவர் நினைத்தாலும் மாற்ற முடியாது. கன்னியை பிடிச்சு கொண்டு போயிடலாம், ஆனால் இந்த இடத்துல இருந்து நீ கணக்கு சொல்லணும்னு சொன்னால் சொல்ல முடியாது. அப்படிதான் நிறைய விஷயங்கள் இருக்கிறது. ஆனால் இன்னும் நீங்கள் நிறைய கற்றுக்கொள்ள வேண்டும். இன்னைக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னன்னா, சில சகோதரிகள் எனக்கு மெசேஜ் அனுப்பியிருந்தாங்க. ஐயா, தயவு செய்து நீங்கள் போன பதிவில் நீங்கள் சின்ன பதிவு போடாதுங்க, பெரிய பதிவுகள் போடுங்க, எல்லாருடைய கேள்விகளுக்கும் பதில் சொல்லுங்கள், உங்களுடைய பதில்கள் எங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கிறதுன்னு சொன்னாங்க. அதுக்காகத்தானே உழைச்சிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் பிரயோஜனப்படணும், நீங்கள் எல்லாரும் புரிஞ்சுக்கணும், உங்கள் வீட்டில் இருக்க கன்னி தெய்வத்தை துலக்கி விடணும், அதை பதியமைத்து நீங்கள் வணங்கி வாழ்வில் வெற்றி பெற வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு தானே உழைத்து கொண்டிருக்கிறேன். நான் இப்படி பேசுவேன்னு சொன்னால் எனக்கே தெரியாது இந்த அளவுக்கு நான் பேசுகிறேன்னா அதுக்கு காரணம் நான் வணங்கக்கூடிய கன்னியம்மா தான். இந்த உலக கன்னிகள் அத்தனை பேருக்கும் உழைச்சிக்கிட்டு இருக்கோம். இந்த உழைக்கிற நேரத்தில் கொஞ்ச நேரம் குழந்தைகளை கொஞ்சலாம், குழந்தைகளிடம் பேசலாம், தொழிலை கவனிக்கலாம், எதை பற்றியுமே சிந்தனை வர மாட்டேங்குது. முழுக்க முழுக்க ஆன்மீகம் தான், முழுக்க முழுக்க இறை வழிபாடு தான், முக்கியமாக கன்னி வழிபாடு. சரி, கன்னிகளுக்காக இவ்வளோ பேசுகிறேன், அப்போ உலக தெய்வத்தை வெறுக்கிறேனான்னு கேட்டால் இல்லை. அதுக்கு ஒரு பதிவு கண்டிப்பாக போடணும்னு நினச்சிருக்கேன், அடுத்தால போட்டுருவோம். அதனால் அன்புக்குரியவர்களே, மீண்டும் செந்தாமரை செல்விங்கிறவங்க ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாங்க, அதுக்கு பதில் சொல்கிறேன். வணக்கம் அண்ணா, கன்னி தெய்வம் துணை. அண்ணா, ஆடி மாதத்தில் வருடத்திற்கு ஒரு முறை கும்பிடப்படும் கன்னி பூஜையானது முதல் வருடமும் கும்பிட்ட அதே நாளில்தான், அதே கிழமையில்தான் மறு வருடமும் கும்பிட வேண்டுமான்னு கேட்டிருக்காங்க. கும்பிட்டா என்ன தப்பு? அதே தேதியில் கும்பிடலாமே. கும்பிடலனாலும் என்ன தப்பு? அந்த மாதத்திற்குள் கும்பிடலாமே. ஆகவே கன்னி தெய்வத்தை வணங்கினாலே போதும், அங்கே தவறு கண்டுபிடிக்க வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் ஆடி மாதத்தில் எந்த நாளில் கும்பிட்டாலும் அது ஏற்றுக்கிடும். ஆனால் உங்கள் கன்னி ஒரு தேதி குறித்து தந்தால் அந்த தேதியை மாற்றாதீர்கள், அது உங்களுக்கு பொக்கிஷம். இப்போ நம்ம 28 வருட காலங்களாக நான் பூஜை செய்துட்டு வரேன். எனக்கு நான் வணங்கக்கூடிய அத்தைகள் தந்த தேதி ஆடி 30. அப்போ சிலர் கேட்பாங்க, ஆடி கடைசியில் தான் செய்கிறீங்களோ அப்படிமா. இல்லை இல்லை, நான் ஆடி 30 செய்கிறேன் அப்படிமே. சிலர் கேட்பாங்க, ஆகஸ்ட்டுக்கு எத்தனாம் தேதி வரம்பாங்க. இல்லை இல்லை, எனக்கு ஆடி 30 தான் கணக்கும்பை. அத்தைகள் குறித்து தந்த தேதி ஆடி 30. ஆகவே தொடர்ந்து 28 வருடங்களாக ஆடி 30 மட்டுமே வணங்கி கொண்டிருக்கிறோம். எந்தவித தடையும் இல்லாமல், எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் அனைத்தையும் அருமையாக வழிநடத்தி செல்கிறார்கள் கன்னி தெய்வங்கள், நான் வணங்கக்கூடிய 2 அத்தைகள். ஆனால் சிலர் வீட்டில் நம்பிக்கை குறைபாடு இருந்தால் அந்த குறித்து தந்த தேதியில் கும்பிடவே முடியாது, ஏதோ இடைஞ்சல் வந்துக்கிட்டே இருக்கும். முதல்ல நம்புங்க, கன்னியம்மா நம்ம கூட இருக்காங்க, கன்னி தெய்வம் நம்ம கூட இருக்குது, நமக்கு பயமே வேண்டாம். எந்த சூழ்நிலையும் மனிதனாக பிறந்த ஒருத்தன் பயப்படத்தான் செய்வான். ஆனால் பயத்தை போக்கியது கன்னி தெய்வம்ங்கிறத உணர்ந்து சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் பயிராதுங்க. தலை போகிற பிரச்சனை உன் மானம் மரியாதை போகிற பிரச்சனை வந்தாலும் அந்த அம்மா விட மாட்டாங்க. அவங்களுக்கு எல்லாம் தெரியும், தான் பிள்ளையை எப்படி காப்பாற்றணும், தான் பிள்ளைக்கு காசு வேணும் எப்படி கொடுக்கணும், தான் பிள்ளைக்கு தொழில் வேணும் எப்படி கொடுக்கணும் அப்படின்னு அந்த கன்னி தெய்வத்துக்கு தெரியும். ஏன்னா நீங்கள் நல்லா இருந்தால் தானே அவங்களுக்கு பூஜை. நீங்கள் நல்லா இருந்து நீங்கள் உயிரோடு இருந்தால் தானே அந்த கன்னி தெய்வம் அதில் இருக்குதுல அர்த்தம் இருக்குது. நீங்கள் கஷ்டப்பட்டுட்டீங்கன்னா அந்த கன்னி தெய்வத்தை எல்லாரும் பார்க்குறவங்க என்ன சொல்லுவாங்க? ஆனால் பணத்துக்கோ காசுக்கோ கன்னி தெய்வம் கிடையாது என்பதை நிறைய பேர் உணரவில்லை. கன்னி தெய்வத்தை கும்பிடணும். ரஜினிகாந்த் படத்தில் ஒரு பாட்டில் ரஜினிகாந்த் பணக்காரர் ஆகிற மாதிரி கன்னி தெய்வத்தை கும்பிட்ட உடனே நம்மளும் பணக்காரன் ஆயிரணும்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. மிகப்பெரிய தவறான செயல். கன்னி தெய்வம் உன்னுடைய ஆயுசை தான் முதல்ல பார்ப்பா. உன்னுடைய ஆயுசு, தன் பிள்ளைகள் உயிரோடு இருக்க வேண்டும், தன் பிள்ளைகள் மான மரியாதையோடு இருக்க வேண்டும், தன் பிள்ளைகள் கற்றுக்கொள்ள வேண்டும், கல்வியில் சிறந்து விளங்க வேண்டும், கடைசியாக தான் தன் பிள்ளைகளுக்கு பணம் வேண்டும் என்று நினைப்பாள். ஒரு கன்னி தெய்வமானது தன் பிள்ளை எங்கு சென்றாலும் சிறப்படைய வேண்டும், பெயர் புகழோடு வாழ வேண்டும் என்று நினைப்பாளே தவிர அவன் பணத்தோடு வாழணும், அவனுக்கு கோடி கோடியாக கொட்டி கொடுக்கணும் அப்படிலாம் நினைக்க மாட்டான். உழைக்கணும், உழைச்சா தான் எல்லாம் கிடைக்கும். எல்லாரும் நம்மளை மாதிரி ஆன்மீக பணியில் இறங்கிட முடியுமானா முடியாது. லட்சத்தில் ஒருவருக்குத்தான் இந்த மாதிரியான வேலைகள் கிடைக்கும். எனக்கு என்னவோ இந்த ஆன்மீக பணியை நான் வணங்கக்கூடிய கன்னியும் உலகத்தை படைத்த ஆண்டவனும் தந்திருக்கான், அவ்வளோதான். எனக்கும்
தொழில் பண்ணணும், கடையில் போய் உட்காரணும்னு தோணும். ஆனால் போகிறதுக்கு நேரம் இல்லை. பேசுகிறோம், பதிலளிக்கிறோம், உடம்பு டயர்டாயிருது, படுத்துறதும். இப்படி தான் வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கு. ஆக ஆனால் எனக்கும் எல்லா விஷயமும் நடந்துக்கிட்டு தான் இருக்கு. இதோட முடிஞ்சு போச்சோன்னு நினைக்கக்கூடிய நேரம் வரும்போதெல்லாம் வந்து நின்று, நான் இருக்கிற மகனே, பயப்படாத, காத்திரு, உனக்கு என்னென்ன செய்யணும்னு எனக்கு தெரியும், இதெல்லாம் நடக்கணும், என்ன செய்வாங்கிறதையும் சொல்லிட்டு போயிடுவாங்க. அதன்படி தான் இந்த 28 காலமும் எனக்கு நடந்துகிட்டு இருக்கு. 28 ஆண்டுகளாக எனக்கு நடந்துகிட்டு இருக்கு. ஒன்று கூட மாறலை. பக்கத்தில் ஒரு இடத்த வாங்க வேண்டாங்க, சொன்னதை வாங்கினேன். எப்படி வாங்கினேன்னு இன்னைக்கு வரைக்கும் தெரியல. அப்படி எது நடக்க வேண்டுமோ அனைத்தையும் நடத்தி தருபவள் கன்னி தெய்வம். ஆக ஆடி மாதத்தில் வணங்கக்கூடிய நீங்கள் அதே தேதியில் வணங்கினாலும் சந்தோஷம், அதே தேதியில் வணங்க முடியவில்லை என்றாலும் அந்த மாதத்திற்குள் ஏதாவது ஒரு தேதியில் வணங்கிவிடுங்கள், மகிழ்ச்சி. மீண்டும் அடுத்த கேள்வி சூர்யா என்பவர் கேட்டிருக்கிறார். அண்ணா வணக்கம். 1 வருடத்திற்கு முன் என் மாமியார் கனவில் இறந்து போன அவருடைய 8 வயது மகள் பை நிறைய சில்லறை காசை கொடுத்துவிட்டு நான் போறேன் என்று பஸ்ஸில் ஏறி சென்று விட்டார்களாம். நான் முறைப்படி கண்ணியை எடுக்காமல் வருடம் ஒரு முறை மட்டும் வணங்கி வந்தோம். கன்னி தெய்வம் எங்களை விட்டு சென்று விட்டார்களா? இந்த கனவிற்கு என்ன அர்த்தம் அண்ணான்னு கேட்டிருக்காங்க. இந்த கேள்வி எப்போ கேட்டியோ அப்போவுமே அவங்க ஒன்றை தேடி வந்துடுவாங்க. ஆனாலும் கூட அந்த கன்னி தெய்வம் உங்கள் மேலே ஏதோ ஒரு வெறுப்பில் இருக்குது, கவலையில் இருக்குது. நம்ம பிள்ளைகள் நம்மளை ஒன்றும் உணரலையே, நம்மளை ஏன் இன்னும் எடுத்து கும்பிடலை, ஏன் அவங்க நம்மளை சோதிக்கிறாங்க? தயவு செய்து ஒரு கன்னி தெய்வத்தை சோதிக்காதீர்கள். அந்த கன்னி தெய்வத்திற்கு அனைத்து விஷயங்களும் தெரியும். தன் பிள்ளைகளுக்கு எதை கொடுக்கணும், எதை கொடுக்கக்கூடாது. நீ கேட்பா, 1000 விஷயம் கேட்பா. ஆனால் அது தர்றது எதை தரணுமோ அதை தான் தரும். நம்ம கேட்ட உடனே கேட்டதெல்லாம் கிடைச்சிட்டுன்னா நீ பிறகு தெய்வத்தையே மதிக்க மாட்டா. சரி, திடீர்னு கொண்டு வந்து உன் கையில் ஒரு 500 கோடி தந்தா உன்னால் அந்த 500 கோடியை பராமரிக்க முடியுமானா நிச்சயமாக முடியாது. அதை என்ன செய்யணும்னே தெரியாது. அதனால விரலுக்கு தக்க வீக்க வேணும் என்று பெரியவர்கள் சொல்வார்கள். அதே போன்று உங்களுக்கானது உங்களை வந்தடையும் வரை அந்த கன்னி தெய்வம் தூங்காது. 24 மணி நேரமும் உங்களை காக்குவதற்கே, உங்களை காப்பாற்றுவதற்கே யோசித்துக் கொண்டிருக்குமே தவிர வேற எந்த சிந்தனையும் இருக்காது. ஆக பொற்காசுகளை தந்துவிட்டு பஸ்ஸில் ஏறி செல்லும் கன்னி, ஏன் காசுகளை தராமல் கூட கன்னி சென்றிருக்கலாமே? எதற்காக அதை தந்துவிட்டு செல்ல வேண்டும்? அதுவும் அந்த கன்னி தெய்வத்திட்ட ஒரு சுயநலம் இருக்கு. தான் பிள்ளைகள் கஷ்டப்படக்கூடாது, காசு பணத்தை தந்துட்டு போகுது. தான் பிள்ளைகள் பணம் இல்லை அப்படின்னு கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லி உன் மாமியா கனவுல பணத்தை கொடுத்துட்டு தான் பஸ்ஸில் ஏறி போறான். அவ தான் கன்னி தெய்வம். தன் பிள்ளைகள் தன்னை தேடவில்லை என்றாலும், தான் போக வேண்டிய இடத்திற்கு செல்ல வேண்டியது இருந்தாலும், தன் பிள்ளைகள் தான் வரும் வரை காசுக்கு பணம் இல்லாமல் கஷ்டப்படக்கூடாது என்பதற்காக காசை கொடுத்து செல்பவர்கள் தான் கன்னி தெய்வம். ஆக அதுவும் சில்லற காசு தான் தந்திருக்கா, கெட்ட தரல. ஏன்னா கெட்டுக்கிட்டா தந்துட்டா நீங்க மறந்துடுவீங்க கண்ணியை. அதனால அப்பப்போ சில்லறை எடுத்து செலவு பண்ணிக்க சொல்லி கொஞ்சமா தந்துட்டு போயிருக்கா. இருந்தாலும் இப்பொழுது கூட உன்னுடைய சிந்தனையில் அந்த கன்னி தெய்வம் வருகிறது என்றால் நிச்சயமாக அது உன் வீட்டு வாசலில் காத்திருக்கிறது என்றுதான் அர்த்தம். அதை முறைப்படி தினம் தினம் வணங்குங்கள். நான் அதற்கு நிறைய பதிவுகள் போட்டிருக்கேன், உள்ள போய் கேளுங்க. நிறைய பதிவுகள் இருக்கு, கிட்டத்தட்ட ஒரு 57 பதிவுகளுக்கு மேல உள்ள போட்டிருக்கேன். கன்னி தெய்வத்திற்கு நாம எப்படி தினமும் சாப்பிட்றோமோ அதே போல அதற்கு தினமும் தீபம் ஏற்ற வேண்டும். ஒன்று இன்னும் சொல்லனா நிறைய சொல்லிட்டு இருக்கலாம். இருந்தாலும் நீங்க கேட்ட கேள்விகள் உள்ளே பதில் இருக்கு, நிறைய பதிவுகள் இருக்கு, உள்ள போய் எல்லாத்தையும் பாருங்க. அது மட்டுமல்ல, அடுத்தப்பல லதாங்கிறவங்க ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. பிறந்து இறந்த குழந்தைக்கு என்ன ட்ரெஸ் எடுத்து வைப்பது? அருமையான கேள்வி. அன்பானவர்களே, நீங்க அனைவரும் இதை கவனிக்க வேண்டும். இது ஒரு அற்புதமான ஒரு கேள்வி. காரணம் என்னன்னா, புது புது கேள்விகளை எதிர்பார்க்கிறேன். இது ஒரு புது கேள்வி. இவ்வளவு நாள் நான் இந்த இதுல பேசிட்டு இருக்கிறதுல கிட்டத்தட்ட 2 மாசங்களா பேசிக்கிட்டு இருக்கேன். இந்த 2 மாதத்தில் இது ஒரு புது கேள்வி, ஆனால் தேவையான கேள்வி. சரி, பிறந்து இறந்த குழந்தைக்கு என்ன ட்ரெஸ் வைக்கணும்? அற்புதமான கேள்வி. அதற்கான பதில் சிம்பிளா சொல்றேன். ஒரு 6 மாதங்களுக்குள்ள குழந்தைக்கு தகுந்த, பெண் குழந்தைக்கு தகுந்த ட்ரெஸ் வைங்க. அதிகபட்சம் போனீங்கன்னா 1 வயதுக்கு உள்ளதா இருக்கணுமே தவிர பெருசா போகக்கூடாது. 6 மாதத்து அதாவது பிறந்த குழந்தைக்கு 1 வயசுக்கு உள்ள அப்படின்னு நினைச்சுக்கிடுங்களா. முதல்ல நீங்க பார்க்க வேண்டியது 6 மாத குழந்தைக்கு தந்தாலும் பட்டு போட பட்டு சேட்டை. அது கிடைக்காத பட்சத்தில் 1 வயசு பிள்ளைக்கு உடனே எடுத்துடலாம். அதை எடுத்து விடுங்க. நிச்சயமாக அந்த குழந்தை தெய்வம் உங்களை ஆசீர்வதிக்கும், ஏற்றுக்கொள்ளும், உங்கள் பூஜையில் கண்டிப்பாக கலந்து கொள்ளும். நீங்க வைக்கக்கூடிய பூஜையில கலந்து கொண்டு அதை ஏற்றுக்கொண்டு உங்களை வாழ வைக்கும். அடுத்தபடியாக ஜெயபாலன்கிறவர் ஒரு கேள்வி கேட்கிறார். ஐயா, கன்னியை முறைப்படி வணங்கி வருகிறோம். நாங்கள் தை அமாவாசை நாளில் கன்னியை எடுத்தோம்.
அந்த நாளிலேயே வருடா வருடம் பூஜை செய்து வருகிறோம். நீங்கள் ஆடி மாதம்தான் பூஜை செய்ய வேண்டும் என்று கூறுகின்றீர்கள். நான் அதையே செய்யவா, இல்லை ஆடி மாதம் செய்யவா? மாற்றம்னு தப்பப்பட்டார். மற்றும் இன்னொரு சொந்த வீட்டிலிருந்து மற்றொரு சொந்த வீட்டிற்கு கன்னியை எடுத்து சென்று வணங்கலாமா? இப்பதான் சொன்னேன். இந்த பதிவை முழுசா நீங்க கேட்டா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஒரு முளை நவுட்டி வச்சதுக்கே அடி மட்டும்தான் உழல, அவ்வளவு திட்டு விழுந்துச்சு. பிறகு எப்படி நீங்க இன்னொரு வீட்டுக்கு மாத்திர முடியும்? அவசரப்பட்டு அப்படி ஒரு தவறை செஞ்சிடாதுங்க, மாட்டிக்கிடுவீங்க. பிரச்சனைகள் அதிகம் வந்து சீரழிந்து விடுவீர்கள். ஆக அந்த கேள்விக்கு உள்ள விட இருக்கு. இருந்தாலும் நீங்க அதுக்கு முன்ன கேட்டதை சொல்றேன். தை அமாவாசையில் எடுத்து கும்பிட்டுருக்கீங்க, வருஷம் அந்த டைம்ல கும்பிட்டு இருக்கீங்க. சரி, உங்க கன்னி உங்க வீட்டில் உள்ள யார் மேலேயாவது வந்திருக்கா? ஒருவேளை வந்திருந்தால், இப்படி ஒரு சகோதரர் ஆடியில் வணங்க சொல்கிறார்களே, நான் ஆடியில் வணங்கட்டுமா இல்லை தையிலேயே வைத்து வணங்கட்டுமா என்று அந்த கன்னி தெய்வத்திடமே கேளுங்கள். அந்த கன்னி தெய்வம் என்ன சொல்கிறதோ அதை செய்யுங்கள். ஒன்று. ரெண்டாவது, இப்போ கன்னி தெய்வம் வரல, ஆனால் நீங்கள் வணங்கிட்டு இருக்கீங்கன்னு வைங்க. இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன், தாராளமாக நீங்கள் ஆடி மாதத்தில் வைத்து வணங்கலாம். ஏனென்றால் ஒரு பண்டிகை காலமானது உலகத்தில் உள்ள அனைவரும் கொண்டாடுவார்கள். அன்று உங்கள் வீட்டில் குழந்தைகளுக்கு மத்தாப்பு, சக்கரம், குலவானம் இதை போன்ற இனிப்பு வகைகள் செய்து கொடுத்து நீங்களும் அந்த, இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு நீங்கள் ஒரு ஹிந்துவாக இருந்தால் கிறிஸ்மஸ் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் கிறிஸ்டின்ஸாக இருக்காங்கன்னா அவங்க கிறிஸ்மஸ் கொண்டாடுவாங்க. நிச்சயமாக அந்த வீட்டில் இருந்து ஒருத்தர் உங்களுக்கு பணியாரத்தை தரலாம், ஏதோ வீட்டில் செய்யக்கூடிய இனிப்பு பொருட்கள் எதையாவது தரலாம். தரவில்லை என்றாலும் உங்கள் மனதில் என்ன தோன்றும்? நம்ம புள்ள பக்கத்து வீட்டை வேடிக்கை பார்க்கக்கூடாது, ஏதாவது ஒன்று செய்டி அப்படின்னு உங்களுடைய மனைவியிடமோ இல்லை உங்கள் கணவரிடமோ நீங்கள் சொல்லுவீங்க. ஏதாவது ஒன்று செய்வோம், பிள்ளைகள் சாப்பிட வேண்டும், பிள்ளைகளுக்கு 2 குலவனம் வாங்கிடுவாங்க, மத்தாப்பு வாங்கிடுவாங்கன்னு சொல்லுவீங்க. ஏன்? நீ ஹிந்து தானே, நீ வந்து நம்ம தீபாவளி கொண்டாடிக்கலாமான்னு சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டீங்க. நம் குழந்தைகள் மற்ற வீட்டை பார்த்து ஏங்கக்கூடாது, நமக்கு 1000 கஷ்டங்கள் இருந்தாலும் நம் குழந்தைக்கு வாங்கி கொடுப்போம் என்று வாங்கி கொடுப்பவர்கள் தான் தாய் தந்தையர்கள். அதே போல உங்க வீட்டில் தீபாவளி, பக்கத்து வீட்டில் கிறிஸ்மஸ். ஆனால் கிறிஸ்மஸ்க்கு கிறிஸ்டின் பக்கத்தில் இருக்காங்கன்னா தீபாவளி நீங்கள் கொண்டாடுறீங்கன்னா அந்த வீட்டு புள்ள மத்தாப்புக்கும் குலவானத்துக்கும் அழும்போது அந்த தகப்பன் நம்ம கிறிஸ்மஸ் தான் கொண்டாடணும், தீபாவளி கொண்டாடணும் கூடாதுன்னு சொன்னா ஒரு முட்டாள். அவனும் என்ன செய்வானா, உடனடியாக தன் பிள்ளைக்கு வெடியை வாங்கிட்டு வந்து கொடுத்து சந்தோஷமாக இரு அப்படின்னு கொடுப்பான். இதுதான் தாய் தகப்பன். அதே போன்று கன்னிகளுக்கு உகர்ந்தது வருடத்திற்கு ஒரு மாதம், அது ஆடி மாதம். அந்த ஆடியில் இந்த உலகத்தை சார்ந்த அத்தனை கன்னி தெய்வங்களையும் வணங்கும் பொழுது விவரம் தெரியாமல் தை மாதம் தெய்வங்களை, கன்னி தெய்வங்களை வணங்குவது எந்த விதத்தில் நியாயம்? அன்று இந்த கன்னி தெய்வங்கள், அதாவது 1000 கன்னி தெய்வத்துக்கு கொண்டாடுறாங்க ஆடிலன்னா, தை மாதம் 50 கன்னிக்கு தான் கும்பிடுவாங்க. அப்போ என்ன ஆகும்னா, இந்த 50 கன்னி தெய்வமும் அந்த ஆடி மாதம் வைக்கக்கூடிய கன்னிகளை அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கும். எல்லா வீட்லையும் இன்னைக்கு பூஜை நடக்க, எல்லா வீட்லையும் இன்னைக்கு புது துணி கொடுக்காங்களே, நம்ம பிள்ளைகள் இப்படி நம்மளை லேட் பண்ணுதே அப்படின்னு நினைக்கும். இதுதான் உண்மை. எல்லாமே பிராக்டிக்கலாக சொல்லித்தரேன், எதையுமே எடுத்துக்கிட்டு யோசித்துலாம் சொல்லித்தரல. நீங்களும் யோசித்தால் உங்களுக்கு இதில் உள்ள விடை தெரியும், அர்த்தங்கள் புரியும். ஆக தை மாசத்தில் வணங்கக்கூடிய நீங்கள் ஒரு விஷயத்தை யோசிங்க. நீங்கள் எல்லாரும் எதுக்கு தை மாதம் வணங்குறீங்கன்னா, அன்னைக்கு நம்ம வெள்ளை அடித்து வீட்டை சுத்தமாக வச்சுருக்கோங்கிறதுனால தை மாதம் வணங்குறீங்க. உங்கள் வீட்டை ஒரு சொம்பு கடல் தண்ணியில் சுத்தப்படுத்திடலாம். வெள்ளை அடிச்சு தான் நீங்கள் சாமி கும்பிடணும், வெள்ளை அடிச்சு தான் கண்ணியை கும்பிடணுங்கிறது கிடையாது. நீங்கள் ஒரு சொம்பு கடல் தண்ணியை வச்சு வீட்டை பின்னிலிருந்து முன் வரை தெளித்து விட்டால் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய தீய சக்திகள் வெளியே சென்று விடும், நல்ல சக்திகள் உள்ளே வந்துவிடும். ஆக ஆடி மாதம் வணங்குவதே சிறப்பு. நன்றி. மீண்டும் அடுத்த கேள்விக்கு செல்கிறேன். சோபனா அண்ணா, நாங்கள் கன்னிக்கு தினமும் விளக்கேற்றி வழிபடுகிறோம். வியாழந்தோறும் விளக்கு சுத்தம் செய்கிறோம். ஆனால் சனிக்கிழமையே விளக்கிலும் பச்சை பிடிக்கிறது, எண்ணெயும் பச்சை ஆகின்றது. நல்லெண்ணெய் தான் பயன்படுத்துகிறோம். இதற்கு என்ன காரணம்? பதில் தாருங்கள் அண்ணான்னு கேட்டிருக்காங்க. பயமே படாதுங்க, அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. நீங்கள் தீபம் ஏற்றுறீங்க, உங்களுக்கு பச்சை பிடிக்குது, அழுக்கு பிடிக்குது, அந்த தீபத்தில் போய் ஒரு போய் விழுந்துருது, அந்த எண்ணெய்க்குள்ளே ஏதோ ஒரு எறும்போ ஈயோ போய் விழுந்துருது, அந்த விளக்கில் இது விழலாமா, ஒரு உயிர் போயிட்ட அப்படிலாம் நீங்கள் சிந்திக்காதுங்க. உங்கள் டூட்டி தீபம் ஏற்றுறிய, வணங்குறீங்க, வாழ்கிறீங்க, அவ்வளோதான். வாரத்துக்கு ஒருக்கா கழுவுறீங்கிறீங்க, அதை குளிப்பாட்டுறீங்க, நல்லா செய்யுங்க, அப்படியே செய்யுங்க, ஒரு குழப்பமும் இல்லை. அது நீங்கள் எப்போ உங்களுக்கு அதை குளிப்பாட்டணும்னு தோணுதோ, அந்த குத்து விளக்கு எடுத்து கழுவணும்னு தோணுதோ, விளக்கணும்னு தோணுதோ, அதை அந்த நேரத்தில் செய்யுங்க. எல்லாம் அந்த கண்ணியமாக பார்த்துக்கிடுவாங்க. அனைத்தையும் கடந்தவள் தான் கன்னி தெய்வம், அனைத்தையும் சாதித்து தருபவள் தான் கன்னி தெய்வம். இந்த பச்சை பிடிக்கி இதுக்கெல்லாம் ஒரு பெரிய விஷயமா நினச்சி டென்ஷன் எடுத்துக்காண்டாம், கவலைப்படாண்டாம். நீங்கள் சனிக்கிழமை எடுத்து அந்த குத்து விளக்கை சுத்தம் செய்து வைத்து வணங்கலாமே. வியாழக்கிழமை செய்கிறத சனிக்கிழமை செய்யுங்க.
கன்னிக்கு உயர்ந்தது சனிதான், சனிக்கிழமை தான். கன்னிக்கு உயர்ந்த தேதி சனிக்கிழமை. இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த பதிவில் இதையும் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். மீண்டும் ஞானசீலன் என்பவர் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார். அண்ணா, இன்றைய முதல் கேள்விக்கு உங்கள் பதில் எனக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்தது அண்ணான்னு. ஏதோ என்னுடைய பழைய பதிவில் எதையோ ஒன்று பார்த்துருப்பார் நினைக்கிறேன். மகிழ்ச்சி தம்பி. இதனால தான் நான் சொல்லுறேன் அனைவரிடமே, என்னுடைய பதிவுகள் அனைத்தையும் பாருங்கள், கேளுங்கள் என்று. அது மட்டுமல்ல, இந்த சுயநலம் இல்லாத இந்த கன்னி தெய்வம் சேனலை நாமளும் சுயநலம் இல்லாமல் நாம் மட்டும் அறிந்து கொண்டு நாம் மட்டும் வாழாமல் பிறரையும் அறிய செய்ய இந்த சேனலை மக்களுக்கு சொல்லிக் கொடுங்க. உங்களுக்கு பக்கத்து வீட்டில் ஒரு கன்னி தெய்வம் இருக்குன்னா அதை முறையாக வணங்குறாங்களா வணங்கவில்லையான்னு நீங்கள் சொல்ல முடியாது. இப்படி ஒரு சேனல் இருக்குன்னு சொல்லி காட்டி அவங்கள இதை பார்க்க சொல்லுங்கள். நம்மளுடைய நோக்கம் வெற்றியடைய வேண்டும்னா இது உலகம் முழுக்க இந்த சேனல் ரீச் ஆகியே ஆகணும். உலகம் முழுக்கன்னு சொல்ல முடியாது, தமிழ்நாட்டிலேயாவது ரீச் ஆகணும். ஏன்னா தமிழில் தான் நான் பேசுகிறேன். அதனால் இந்த சேனலில் இருக்கக்கூடிய அத்தனை உறவுகளும் என்னை போன்று இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். தன்னை போல் பிறரையும் நேசின்னு நீங்கள் பேசணும். ஏன்னா நான் சுயநலமாக இருந்தால் நான் இந்த இடத்துல வந்து கன்னிகளுக்காக இவ்வளோ பேச முடியுமா? நான் சுயநலமாக இருந்தால் கன்னிகளை நினைத்து கொண்டு இவ்வளோ நல்ல காரியங்கள் செய்ய முடியுமா? வருடம் 365 நாளில் என்னால் முடிந்த வரைக்கும் ஒரு 5000 பேருக்காவது தர்மம் கொடுத்துருவேன். ஒரு 5000 பேருக்காவது நல்லது செஞ்சிருவேன். ரொம்ப குறைச்சி தான் சொல்லுறேன், ஏன்னா அதிகப்படியாக சொல்லக்கூடாதுங்கிறதுனால 5000 பேரே குறைவுன்னு சொல்கிறேன். அப்போ நான் நினைத்திருந்தால் அந்த காசு பணத்தை சேர்த்து வைத்திருக்கலாம், என் குழந்தைகளுக்கு தங்க ஆபரணங்கள் வாங்கலாம். ஆனால் நான் வணங்கக்கூடிய அத்தைகளின் பெயரை சொல்லி ஏழைகளுக்கு தான தர்மம் செய்து கொண்டிருக்கிறேன். சிறந்த சேவைகள் செய்து கொண்டிருக்கிறேன். பல சமூக சேவை அவார்டுகள் வாங்கியிருக்கிறேன். இலங்கை அரசாங்கத்திலேயே அவார்டு வாங்கியிருக்கேன். நான் செய்த சேவை தமிழ்நாட்டில், இந்தியாவில். ஆனால் பக்கத்து நாடான இலங்கையில் அங்குள்ள கவர்னர் கையில் நான் சிறந்த சமூக சேவகர் அவார்டு வாங்கியிருக்கேன். அங்கே போகிறதுக்கு காரணம் என்ன? என்னுடைய சேவையான்னு சொன்னால் இல்லை, நான் வணங்கின அந்த அத்தைமார்கள் தான், கன்னிகள் தான். கடல் கடந்து சென்று விமானத்தில் சென்று ஒரு அவார்டை வாங்கிட்டு வரணும்னா அதுக்கெல்லாம் நம்ம கொடுத்து வச்சிருக்கணும். அந்த அமைப்பானது ஒரு ஊரை சார்ந்தால் அந்த ஊரில் ஒரு சிலருக்குத்தான் கிடைக்கும். உனக்கு ஒரு பெயர் புகழ் தருகிறார்கள் என்றால் நீ வணங்கும் தெய்வத்தின் மூலமாகத்தான் அது கிடைக்கிறது என்பதை உணர்ந்து கொள். நான் பெரியாள், என்னால் தான் எனக்கு இவ்வளவு பெயர் கிடைத்தது என்றெல்லாம் நினைத்து விடாதே. ஒரு மலைத்துளிக்கு தாங்க முடியாது. ஒரு மலைத்துளி பட்டு சளி பிடிச்சா கூட நீ தாங்கிட மாட்டான். இப்போ அதுக்கு தான் இந்த கொரோனான்னு ஒன்று வந்துச்சு. பாலா போன கொரோனா பல பேர் உயிரெடுத்துச்சு. ஆனால் அந்த கொரோனா நேரத்தில் நான் ஒரு நாள் கூட வீட்டில் படுக்கவில்லை. தெரு தெருவாக வீடு வீடாக சென்று காய்கறிகளும் அரிசிகளும் கபசுர குடிநீரும் மாஸ்கும் இலவசமாக அனைத்தையும் வழங்கினேன். யார் பெயரில் வழங்கினேன்? என்னுடைய பெயரிலா? இல்லை, நான் வணங்கக்கூடிய கன்னி தெய்வத்தின் பெயரில். கிட்டத்தட்ட 3350 வீடுகளுக்கு அரிசியும் காய்கறியும் வழங்கச் செய்த அந்த கன்னி தெய்வங்களுக்கு நன்றி கூறினேன். சரி, இவ்வளவு நாள் அலைந்தேன், கொரோனா வரணும், வந்திருக்கணும், வந்தால் முதல்ல எனக்கு தான் வந்திருக்கணும். எனக்கு வரவே இல்லை. காரணம் தெய்வ நம்பிக்கை. நாம் செல்லும் இடமெல்லாம் முன்னும் பின்னும் செல்பவள் தான் கன்னி தெய்வம். உன்னை அரண் போன்று காத்து நிற்பவள் தான் கன்னி தெய்வம். உனக்கான அக்கினி வளையத்தை போட்டு நீ அதற்குள்ளே தான் பயணம் செய்கிறாய் என்பதே உண்மை. இதையெல்லாம் உணரவில்லை என்றால் நீ வாழ்க்கையில் எதையுமே சாதிக்க முடியாது. இதையெல்லாம் உணரவில்லை என்றால் நீ வாழ்க்கையில் எதையுமே சாதிக்க முடியாது. உன் கன்னி தெய்வத்தை மிஞ்சி இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை என்று நம்பிப்பார். உன்னிடம் ஒன்றும் நெருங்காது. பல கொரோனாவில் இருந்தவர்களை எடுத்து நான் பிதைத்தேன். அவர்களுக்கு நல்லடக்கம் செய்தேன். அவர்களை தூக்கினேன். அந்த கிருமிகள் என்னையும் அண்டி இருக்க வேண்டும். ஆனால் அண்டவில்லை. அதை உணர்ந்து கொண்டு நாம் என்ன செய்யணும்? கன்னி தெய்வத்தை பெருமைப்படுத்த வேண்டும். கன்னி தெய்வத்திற்கு நன்றி கூற வேண்டும். நீங்கள் நன்றி கூறினால் மட்டுமே கன்னி தெய்வம் உங்களை வாழ வைக்க முடியும். இதை இப்பொழுது நீங்கள் உணர்ந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரே எடுத்துக்காட்டு தான். கொரோனா மோசமான நோய். வீட்டை விட்டு யாரும் விட மாட்டாங்க. என் பிள்ளையை அனுப்பி வைத்தேன். 5 வயது பிள்ளையை. அது என்னிடம் கேட்குது, அப்பா இன்னைக்கு நான் சாப்பாடு கொடுக்க போகட்டாப்பான்னு கேட்குது. போமா, போய் பாட்டியை கும்பிட்டுட்டு கொண்டு போய் கொடுத்துட்டு வாமா, ஏன்னா அவளுக்கு பாட்டி முறை தான் கன்னி தெய்வம், கொடுத்துட்டு வாமா அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்டேன். அப்போ என்னுடைய மனைவி தடுக்க நினைத்தால் தடுத்திருக்கலாம். அவர்களுக்கும் அந்த தெய்வத்தின் மீது நம்பிக்கை. சரி, பிள்ளை போயிட்டு வரட்டான்னு நல்லபடியாக சென்று கொடுத்துட்டு வந்தா. அவளுக்கு என்ன கொரோனா வந்துச்சு? அனைத்தும் கன்னி தெய்வத்திற்கு தெரியும். அவர்கள் எடுப்பார்கள் முடிவு. உன்னை ஒரு பேய் நெருங்க வேண்டுமா, உன்னை ஒரு நோய் நெருங்க வேண்டுமா, எதுவாக இருந்தாலும் கன்னியிடம் அனுமதி பெற்று தான் நெருங்க முடியும். கன்னி தெய்வம் உத்தரவு இல்லாமல் உன்னை ஒன்றுமே நெருங்க முடியாது. அதனால் எதுக்கும் பயப்பட வேண்டாம். கன்னி தெய்வத்தை நம்பி வணங்குங்கள். அந்த
இந்த மாதிரி என்னுடைய பேச்சை கேட்டுட்டு எனக்கு பயனாக இருந்தது உங்களுடைய பதில்னு சொன்ன அந்த அன்பு தம்பி, அவருடைய பெயர் ஞானசீலன், அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதுக்கு அடுத்தபடியாக மகிழ்ச்சியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதற்கு அடுத்தபடியாக மதுரையிலிருந்து ஒரு உறவு, யாராவது முடியாமல் இருந்தாங்கன்னா நான் என் கண்ணியம்மாவை நினைத்து விபூதி போட்டால் அது எல்லாம் சரியாகிவிட்டது, இது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கிறது என்று அவர் அனுப்பியிருக்கிறார். உங்களுடைய தெய்வ நம்பிக்கை அவரை குணப்படுத்தி இருந்தாலும் கூட உங்களிடம் விபூதி பெற்றவர்கள் நம்பியிருந்தால் மட்டுமே அது குணமாகும். அவர் முழு நம்பிக்கையோடு உங்கள்கிட்ட வந்திருக்கிறாரு, அதனால குணமாயிருக்கு. அதற்கு காரணம் உங்களுடைய கன்னி தெய்வம். அந்த கன்னி தெய்வத்திற்கு நன்றி கூறுங்கள், உங்களை பெருமைப்படுத்தி இருக்கிறது. மகிழ்ச்சி. நான் சாமி ரூமில் எல்லா சாமியும் எடுத்து வைத்து விட்டேன், இனி எனக்கு எல்லாமே என் கன்னியம்மா மட்டும்தான், இதை புரிய வைத்த அப்பாவுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி என்ன அப்பாவை ஆக்கி அவர் நன்றி சொல்லியிருக்கிறார். உண்மைதான், ஒரு கன்னியை வணங்கும் ரூமில் உலக தெய்வத்தின் போட்டோக்கள் இருக்க வேண்டாம், அதை தனியாக வைத்து வேறு இடத்தில் வைத்து வணங்குங்கள். கன்னி தெய்வத்திற்கான இடத்தில் கன்னி தெய்வத்தை மட்டும் வைத்து வணங்குங்கள், அது முழு ஆசீர்வாதத்தையும் தரும். மறுபடியும் அவர் ஒரு விஷயம் சொல்லியிருக்கார். அப்பா, நான் வணங்கும் கன்னி தெய்வம் என் அத்தை, ஏகப்பட்ட விபத்திலிருந்து என்னை காப்பாற்றி இருக்கிறார்கள் அப்பா, நன்றி கன்னி தெய்வம். கன்னி தெய்வம் இருப்பது உண்மை, இருக்காங்க, அதை நான் இப்பத்தான் உணர்கிறேன் உங்கள் மூலமாக என்று கூறியிருக்கிறார். பார்த்தீங்களா, காப்பாற்றிருக்காங்கிறத கூட இப்போ என் மூலமாக தான் இவர் உணர்ந்திருக்கிறார். இதற்காகத்தான் எனக்கு இந்த பணியை அந்த கன்னி தெய்வங்கள் தந்திருப்பார்கள் என்று நினைக்கிறேன். நிறைய குடும்பத்தில் கன்னி தெய்வம் இருக்கிறது, வழிபடுகிறார்கள், ஆனால் அதன் அருமைகளை புரியாமல் அவங்க நிறைய விஷயத்தில் தோல்வி அடைகிறார்கள். தயவு செய்து கன்னி தெய்வத்தை பெருமைப்படுத்துங்கள், கன்னி தெய்வத்தின் அருமை பெருமைகளை உணர்ந்து கொண்டு விரும்பி வணங்குங்கள். உங்கள்கிட்ட உண்மையான தெய்வ வழிபாடு இல்லைன்னா அந்த கன்னி தெய்வம் உங்களுக்கு எதையும் செய்ய இயலாது. எல்லோரும் நம்புங்க, கன்னி தெய்வம் இருப்பது உண்மை, நம்ம எல்லோருக்கும் அவங்க தான் குலதெய்வம். மறந்துடாம தினந்தேறும் கும்பிட்டு நமக்கு நல்லதே நடக்கும், கன்னி தெய்வம் துணைன்னு சொல்லி அந்த மதுரையை சேர்ந்த அன்பான உறவு சொல்லியிருக்கார். மகிழ்ச்சி அன்பானவரே, ரொம்ப சந்தோஷம் நம்மளுடைய சேனல் மூலம் நீங்கள் இதை சொன்னது. கிட்டத்தட்ட 32 நிமிடம் பேசிட்டேன். மீண்டும் அடுத்த பதிவில் பேசுறதுக்கு முன்ன ஒரு சின்ன விஷயம் சொல்லிக்கிட்டேன். தயவு செய்து இந்த சேனலை நீங்கள் பார்க்குறதோட நிறுத்திக்காம உங்களுடைய குழந்தைகளுக்கு காட்டுங்கள். உங்களுடைய மனைவி கணவர், மனைவி பார்த்தா கணவருக்கு காட்டுங்க, கணவர் பார்த்தா மனைவி காட்டுங்க. எல்லாரும் இதை பார்க்கணும், இதை கேட்கணும். அவங்களும் இப்போ ஒரு குடும்பத்தில் நீங்கள் மட்டும் இதை பார்த்துட்டு நீங்கள் மட்டும் கும்பிட்டு பிரயோஜனம் இல்லை. அந்த குழந்தைகளுக்கும் சொல்லி கொடுங்க. எப்பா ஸ்கூலுக்கு போகும்போது கன்னி பாட்டியை கும்பிட்டுட்டு போ, அந்த கன்னி தெய்வம் என்ன முறையோ அதை சொல்லி வணங்கிட்டு போ அப்படின்னு சொல்லி கொடுங்க. உங்கள் கணவர் வேலைக்கு செல்லும் பொழுது அதிலிருந்து விபூதி எடுத்து வைத்து அனுப்புங்கள். நல்லபடியாக போயிட்டு பாதுகாப்பாக வரணும்னு சொல்லி வணங்கிட்டு அனுப்பிவிடுங்க. இப்படி எல்லா காரியங்களையும் அந்த கன்னி தெய்வத்தை முன்னே நிறுத்தி நீங்கள் செய்தால் நிச்சயமாக உங்களுக்கு பாதுகாப்பாக இருப்பார்களே தவிர பாதகமாக இருக்க மாட்டார்கள். கன்னி தெய்வம் துணை. மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். கன்னி தெய்வம் துணை. அன்பான கன்னி தெய்வங்களை வணங்கக்கூடிய கன்னி தெய்வத்தின் குடும்ப உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். அன்பானவர்களே, உங்கள் எல்லோருடைய சூழ்நிலையும் எனக்கு புரியுது. நிறைய உறவுகள் என்கிட்ட பேசணும்னு ஆசைப்படுறீங்க, ஃபோன் மூலமாக பேசணும்னு ஆசைப்படுறீங்க, அதுவும் எனக்கு புரியுது. ஆனால் ஒரு நபரிடம் கன்னி தெய்வத்தை பற்றி பேச வேண்டுமானால் குறைந்தது 3 மணி நேரத்திலிருந்து 5 மணி நேரம் ஆகிறது. அப்படி இருக்கும் பொழுது நான் ஒரு நாளைக்கு எத்தனை பேரிடம் பேசிட முடியும்? இதை நீங்கள் முதல்ல நல்ல மனசில் வச்சுக்கணும். சும்மா எடுத்தோம் கவுத்தோன்னு பேசின உடனே முடிக்கிற ஆள் நான் கிடையாது. ஒருத்தர் ஒரு கன்னி விஷயமா என்னை சந்திக்க வந்தாலே அது என்னை சந்தித்தவர்களுக்கு தெரியும். என்னை சந்திக்க வந்தாலே குறைந்தது 4 மணி நேரம் 5 மணி நேரம் தாண்டிடும். ஆனால் அந்த நேரத்தில் என்னுடைய சொந்த வேலைக்கான ஃபோனாக இருந்தால் கூட நான் செல்லை ஆஃபில் தான் வச்சுருப்பேன். நிறைய பேர் கேட்குறாங்க, உங்களுக்கு ஃபோன் அடித்தா எப்போவுமே ஆஃபில் தான் இருக்குன்னு. காரணம் சூழ்நிலை. ஒரு நபர் வந்தாங்கன்னா ஒரு நபர்கிட்ட பேசுகிறக்கே 5 மணி நேரம் 4 மணி நேரம் ஆகும்போது அந்த அவங்க சம்மந்தமாக பேசிகிட்டு இருக்கும்போது வேற ஒருவர் ஃபோன் பண்ணி அது விஷயமா பேசும்போது இதுவும் முடியாமல் அதுவும் முடியாமல் பல குழப்பங்களை சந்திக்க வேண்டியிருக்கு. அதனால் சிறந்த ஆன்மீக பணியில் செய்யணுங்கிற ஒரு நோக்கம் இருந்தால் செல்லை ஆஃப் பண்ணி தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. போகிற போக்க பார்த்தா எனக்கு கொஞ்சம் காலங்கள் கழித்து செல்ஃபோனை யூஸ் பண்ண மாட்டேணும்னு எனக்கு தோண ஆரம்பிச்சிட்டு.
ஒரு நாளைக்கு 2 பேர் வந்தால் 10 மணி நேரம் ஆயிடுது. அதாவது 2 குடும்பம் வந்தால் 10 மணி நேரம் ஆயிடுது. ஏன்னா இது நம்ம பிழப்புக்காக இதை செய்யலை. அதாவது உள்ளார்ந்த சிந்தனை, மேல்நோக்கு சிந்தனை, மனப்பூர்வமான பணி, அதுதான் ஆன்மீக பணி. நம்ம தெய்வத்துக்காகத்தான் ஓடிக்கிட்டு இருக்கோமே தவிர வேற எந்த காரணத்துக்காகவும் இல்லை. முகம் தெரியாது, எந்த ஊர்னு தெரியாது, எங்கெங்க இருந்தலாமோ பேசுறீங்க. காரணம் இறை நம்பிக்கை மட்டுமே, கன்னி தெய்வத்தின் நம்பிக்கை மட்டுமே. அப்படி இருக்கும்போது அந்த நம்பிக்கை வீணாகக்கூடாது. இப்போ சமீபத்தில் கூட ஒரு குடும்பம் என்னை வந்து பார்க்கும்போது அவங்களுக்கே தெரியும், எப்பா இவ்வளோ நேரம் ஆயிட்டா, எப்படி நேரம் போச்சுன்னா அவங்களுக்கு தெரியல. சுமார் 4.5 மணி நேரம் எங்கள் கூட இருந்தாங்க. எங்கள் கூடனா என்னோடு இருந்தாங்க. என் கூட உள்ள தெய்வம் கன்னி தெய்வத்தோடையும், நல்ல வசனம், நல்ல வார்த்தை தான், எங்களோடு இருந்தாங்க, எங்கள் கூட இருந்தாங்கன்னு சொன்னது. இருந்து பேசிக்கொண்டு அவங்க செல்லும் பொழுது கிட்டத்தட்ட மணி 12:30 மணி ஆயிடுச்சு இரவு. அவங்க மனைவி, கணவன், குழந்தை, அவங்களுடைய குழந்தனார், கணவனின் தம்பி, இத்தனை பேர் வந்திருந்தாங்க. 4 பேர் வந்திருந்தாங்க. அதனால் நீங்கள்லாம் என்கிட்ட பேச ஆசைப்படுறது தவறில்லை. என்னால் பேச முடியலன்னு நீங்கள் தவறாக நினைக்கக்கூடாது, அதுதான் முக்கியம். இன்றைக்கி ஒரு சகோதரி கூட கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டாங்க, பேசணும் கன்னி விஷயமாக கூட நிறைய பேசணும் அப்படின்னு. நிச்சயமாக அந்த சகோதரியை தொடர்பு கொள்ளுவேன். கொஞ்சம் பொறுமையாக இருங்க, அவசரப்படாங்க. ஏன்னா நான் எல்லார்ட்டையும் பேசணும். இப்போ இன்னைக்கு கூட நான், அதாவது என்னுடைய மனசில் உள்ள கன்னி தெய்வத்தை பற்றி நான் பேசணும்னு நினைக்கும் போதெல்லாம் எனக்கு முடியலை. காரணம் ஒவ்வொருவருடைய இயக்கமும் ஒவ்வொருவருடைய பிரச்சனையும் தான் என் கண்ணுக்கு தெரியுது. சுமார் கிட்டத்தட்ட ஒரு 10-30 கேள்விக்கு மேலே இன்னைக்கு வந்திருக்கு. அந்த கேள்வி முக்கியமாக, நான் போடக்கூடிய பதிவு முக்கியமான கேள்வி தான் முதல்ல முக்கியமாக தருது. ஏன்னா அதை எதிர்பார்த்து காத்துட்டு இருப்பாங்க. இன்னைக்கு நமக்கு என்ன சொல்ல போகிறாங்க என்ன அப்படிங்கிறத காத்துட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்லை, ஒரு சகோதரி வாய்ஸ் ரெக்கார்டு அனுப்பியிருக்காங்க. அதை இப்போ நான் கேட்டுட்டு நீங்களும் கேளுங்க. அதுக்கப்புறம் அந்த கேள்விக்குள்ள பதிலை நான் சொல்கிறேன். ஒவ்வொரு ரெக்கார்டையும் போட்டு அந்த ரெக்கார்டுக்கு அடுத்தால பதில், அதுக்கு அடுத்தால அடுத்த ரெக்கார்டு, அதுக்கு அடுத்தால பதில், அப்படி சொல்கிறேன். தயவு செய்து திரும்பவும் சொல்கிறேன், நான் உங்கள்கிட்ட ஃபோனில் பேச முடியல, அட்டென்ட் பண்ண முடியலன்னு சொல்லி யாரும் என்னை தவறாக நினைத்து விட வேண்டாம், சபித்து விட வேண்டாம். உங்களுக்காகத்தான் இந்த கன்னி தெய்வம் சேனலே, எனக்காக இல்லை. அதை உணர்ந்தவர்களுக்கு தெரியும். மனப்பூர்வமாக நிறைய சகோதரிகள் அன்னைக்கு சொன்னீங்க. 6 நிமிஷம் ஒரு பதிவு போட்டிருந்தேன். அந்த பதிவுலாம் நமக்கு காணாது, குறைந்தது 30 நிமிடங்களுக்கு மேலாக உங்கள் பதிவு இருக்க வேண்டும் என்று கூறினீர்கள். நேற்று ஒரு சகோதரி அதுக்கும் மேலே போய் என்னொன்று கேட்டுட்டாங்க, இன்னைக்கு 2 பதிவு போடுங்க நாளைக்கு அப்படின்னு. எப்படி செய்ய? சரி, அதாவது எத்தனை பேர் பார்க்காங்கன்னு எனக்கு தெரியாது. இருந்தாலும் ஒரு கன்னி தெய்வத்தின் பக்தை கேட்டுக்கொண்டபடியினால் இன்று 2 பதிவுகள் ஒரே நேரத்தில் வரும், இல்லை கொஞ்சம் முன்ன பின்ன வரும். இன்னைக்கு கண்டிப்பாக 2 பதிவு போட்டுருவோம். நன்றி அன்பானவர்களே. அந்த ஆடியோவை கேட்போமா? கேட்டுட்டு அதுக்கு அந்த பதில் சொல்லலாம். ஐயா வணக்கம் ஐயா. ரொம்ப நேரம் டைப் பண்ண முடியாதுன்றதுனால நான் ஆடியோலயே பேசுறேன். எனக்கு நீங்க எப்படி பதில் கொடுத்தாலும் சரி, என்னோட மனக்குறைகளை சொல்றேன் உங்ககிட்ட. எனக்கு சரி, கன்னி தெய்வத்தின் மூலம் சரி பண்ணி கொடுங்க ஐயா. கல்யாணம் ஆகி 2 வருஷத்துல எங்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தது. 2 வருஷம் இருந்தது, 25 மாசம் இருந்து திடீர்னு அதுக்கு ஃபீவர், காரணம் இல்லாம திடீர்னு ஃபீவர் வந்து 4 நாள்ல இறந்து போச்சு ஐயா. 25 மாசத்துல. அதுக்கப்புறம் நாங்க வந்து நல்ல குழந்தை, முத்தாட்டம் இருக்கும். திடீர்னு ஃபீவர் வந்து திடீர்னு 4 நாள்ல இறந்து போச்சு. எனக்கு அப்பவே காரணம் புரியல. ஏதோ கொஞ்சம் ஜோசியங்கள் கேட்கிறப்ப ஏதோ குடும்பத்தார் மேலதான் ஏதோ பழிய போட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு 2-3 வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டோம். கஷ்டங்கள் தாங்க முடியாம போகவும், ஒரு நாள் ரொம்ப மனசு சங்கடப்பட்டு இருக்கிறப்போ தெருவுல போன ஒருத்தர் வந்து வீட்டுல வந்து, அவர் வந்து ஒரு ஊமை, ஒரு காது கேட்காதவர். உங்க வீட்டுல ஒரு குழந்தை இறந்திருக்கு, அந்த குழந்தையோட ஆவி சாந்தியோட ஆவி கொஞ்சம்
அலையுது, அதனாலதான் உங்களுக்கு கஷ்டம், அதை நான் சரி பண்றேன் அப்படின்ட்டு வீட்டுல ஏதோ பூஜைகள் பண்ணி அந்த அத ஒரு இதுல ஒரு ஆத்மாவை நான் கொண்டு வந்து ஏதோ பூஜை பண்ணி அதை கொண்டு வந்து சரி பண்ணாருங்க ஐயா. சரி பண்ணி கொடுத்துட்டு போனாரு. அந்த பொண்ணு இறந்து, பாப்பா இறந்து 3 வருஷம் கழிச்சு இது நடந்தது. அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த 40 வருஷமா நானு அமாவாசை பௌர்ணமி அன்னைக்கு வீடு கிளீனா, நாங்கெல்லாம் கிளீனா அந்த பாப்பாவை நினைச்சுக்கிறோம், சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்கோம். என் பிள்ளைங்களும் எனக்கு அதுக்கப்புறம் ஒரு 2 பிள்ளைங்க பிறந்தாங்க, ஒரு பொண்ணு ஒரு பையன். என் பிள்ளைங்களும் அந்த பொண்ண அக்கா அக்கா அக்காட்டு சாமி இன்னைக்கு வரைக்கும் கும்பிட்டு தான் இருக்கிறாங்க. நல்லாதான் 40 வருஷம் நல்லாதான் வண்டி ஓடிச்சு. பிள்ளைங்க படிச்சாங்க, நல்ல வேலைக்கு போனாங்க. பையன் படிச்சா வேலைக்கு போனா, பொண்ணு கல்யாணம் ஆகி அவளுக்கு குழந்தைகள் 2 பிறந்தது. பையன் கல்யாணம் ஆகி அவனுக்கு கல்யாணம் 2 குழந்தைகள் பிறந்தது, 2 பையன். நான் ஒரு கரெக்டா ஒரு அந்த ஆத்மாவை அடக்கி 36 வருஷம் கழிச்சு, இல்ல பொண்ணு இறந்து 40 வருஷம் கழிச்சு, இப்ப திடீர்னு என் பையனுக்கு ரொம்ப கஷ்டம், அப்படியே தலைகீழா மாறிடுச்சு சூழ்நிலை. திடீர்னு அவனுடைய மனைவி அவனுடைய குழந்தைகளை கூட்டிட்டு அவனை விட்டுட்டு காரண காரியம் இல்லாம போயிட்டாங்க. போய் அவங்க அம்மா வீட்டுல போய் இருந்துட்டாங்க. சொல்ற காரணங்கள்லாம் சரியான காரணங்கள் இல்லை. ஒரே நாள்ல ஒரே நிமிஷத்துல அவனை விட்டுட்டு கதற விட்டுட்டு போயிட்டாங்க. சரி இதாகட்டும், சரி நம்ம அது மெல்ல வரட்டும், மேனா கட்டுறது தீவை. அவனோட வேலைக்கு வெளியூர் போன இடத்துல அவனுக்கு ஒரு மாசம் கழிச்சு திடீர்னு சிலர் அவனை கிட்னாப் மாதிரி பண்ணிட்டு போய் அப்பதான் போன்ல அவன்கிட்ட இருந்த காசெல்லாம் அப்படியே எல்லாத்தையும் அபகரிச்சுட்டாங்க. அவனை அன்னைக்கு விட்டுட்டு போனதே பெருசுங்கய்யா. உயிரோட கடவுள் புண்ணியத்துல, சங்கீதா புண்ணியத்துல என் பிள்ளை திரும்பி வந்து இன்னைக்கு வரைக்கும் எதையுமே அவனால அந்த இன்சிடென்ட மறக்க முடியல. அதுக்கு மேல பிள்ளைங்க, அதுக்கு மேல நிறைய விஷயங்கள் அவன் ரொம்ப ஒவ்வொரு நிமிஷத்தையும் கடத்துறது கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க ஐயா. அவனோட கஷ்டத்தை பார்க்க என்னால முடியல. என்னால ஒரு நாள் உட்பொழுது கூட என்னால வண்டி ஓட்ட முடியல. நான் இந்த 37 வருஷமா நான் கும்பிட்டுக்கிட்டு இருக்கேன். இந்த 36 வருஷமா நான் கும்பிட்டுக்கிட்டு இருக்கேன். ஆடி அமாவாசைக்கு துணி எடுத்து நான் சாமி கும்பிடுவேன். என்ன அது இப்ப இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிதான் நான் அந்த அளவுக்கு ஏத்த மாதிரி துணி எடுத்து வச்சு சாமி கும்பிட்டேன். என்னோட அறிவுக்கு அவ்வளவுதான் தெரிஞ்சது. இனிமேலு நீங்க சொன்ன மாதிரி நான் பட்டுப்பாவோட சட்டை எடுத்து வச்சு கும்பிடுறேன். இது வரைக்கும் தெரியாம நடந்த தப்பு அது ஒண்ணுதான் தப்பு, துணி எடுத்து வச்சது. இது என்ன ஏதுன்னு பார்த்து எங்களுக்கு சரி பண்ணி கொடுங்கய்யா. அந்த பொண்ணு பேரு சங்கீதா. போட்டோவை நான் சாமி மேல, சாமி நான் கீழே தனியா வச்சுதான் சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்கேன். நீங்க சொன்ன மாதிரி தனி தீபம் இப்ப ஏத்துறேன். இப்போ இந்த ஒரு 10 நாளா திடீர்னு என் பையனுக்கு ஏன் இவ்வளவு கஷ்டம், அவனால ஒரு நாள் கூட சமாளிக்க முடியல. கடவுள் அவங்கிட்ட கொண்டாடி பிள்ளைங்க, காசு, பணம் எல்லாத்தையும் ஒரே நாள்ல பறிச்சுக்கிட்டாரு, காரணக்காரியே இல்லாம. வணக்கம்மா, உங்க பேர் என்னங்கிறத கூட எனக்கு ஞாபகம் இல்லை. நீங்க ரெக்கார்டு அனுப்பியிருக்கீங்க, கவலைப்படாதுங்க. நீங்க சொல்லதை வச்சு பார்க்கும்போது
நீங்கள் கிட்டத்தட்ட 37 ஆண்டுகளாக இந்த சங்கீதாங்கிற கன்னியை நீங்கள் வணங்கிட்டு இருக்கீங்க. அது இறக்கும்போது 25 மாதம்னு சொல்லியிருக்கீங்க. ஆனால் நீங்கள் செய்த தவறு என்னன்னா, அதை முறைப்படி உள்ளே எடுத்திருக்கேன்னு சொல்கிறீங்க. ஓகே, சந்தோஷம், ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் மாதத்திற்கு ஒரு முறையோ வருடத்திற்கு ஒரு முறையோ பூஜையை நடத்தியிருக்கீங்க. தினமும் தீபாராதனை தேவை, தினமும் ஒரு சொம்பு தண்ணி தேவை அந்த தெய்வத்திற்கு. இதெல்லாம் விட்டுருவோம். இது சுருக்கமாக சொல்கிறேன். காரணம் என்னென்னா, நான் இதுக்கான பதிவுலாம் நிறைய பதிவுகளை கொடுத்துருக்கேன் முன்னுக்க. நீங்கள் என்னுடைய பதிவுகள் அனைத்தையுமே கேட்கணும் கண்டிப்பாக. ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் இன்னைக்கு தகுந்தாப்புல அதுக்கு துணி எடுத்து வச்சேன்னு சொன்னீங்க. அதாவது உருவம் மாறாதவள், பருவம் அடையாதவள், அழகு குறையாதவள் தான் கன்னி. அப்பேற்பட்ட அந்த கன்னி தெய்வத்துக்கு நீங்கள் வந்து 37 வயசுக்கு தந்தாப்புல இப்போ சேலை எடுத்து வச்சுருப்பேன்னு நினைக்கிறேன். ஒரு 40 வயசு தந்தாப்புல வைக்கவே கூடாது. ஒரு 3 வயது குழந்தைக்கு தேவையான பட்டுப்பாவடை பட்டுச்சட்டை எடுத்து வையுங்கள். அதுதான் சிறப்பு. இப்போ நீங்கள் வழிபட்டதுலேயே 1 அதோட ஆடை தவறு, 2 அதை வழிபட்ட முறை தவறு. இந்த 2 தவறும் இத்தனை வருடம் இருந்திருக்கு. அதனால் கண்டிப்பாக அந்த கன்னி தெய்வம் அங்கே ஒரு முழு சக்தியோட பவரோட இருந்திருக்குமான்னா கொஞ்சம் சந்தேகம்தான். இருந்தாலும் உங்கள் பையனை உயிரோடு அது கொண்டு வந்திருக்கு. அது வரைக்கும் மகிழ்ச்சி அடையணும், சங்கீதாக்கு நன்றி கூறணும். உங்களுடைய அடுத்த ரெக்கார்டை கேட்டுட்டு அடுத்தது பதில் சொல்கிறேன். இன்னொரு விஷயம் ஐயா, அந்த கன்னி தெய்வத்தை என் குழந்தைய அந்த அந்த வாயில்லாதவர், காது கேட்காதவர், என்னோட பழைய வீட்டில் தான் அந்த பூஜையை பண்ணி எங்களுக்கு சாமியாக்குனாரு அப்படின்னு சொன்னார். நாங்கள் அப்புறம் அந்த வீட்டில் 15 வருஷம் இருந்தோம், நல்லா இருந்தோம். அதுக்கப்புறம் அந்த வீடை வந்து விற்க வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு. வித்துட்டு வேற இடத்துல இடம் வாங்கி கட்டிட்டு இதுதான் வந்து இப்ப இந்த வீட்டுல 20 வருஷம் இருக்குங்கய்யா. இந்த வீட்லயே நான் வணங்கிட்டு தான் இருக்கேன். அது விவரம் எனக்கு. இந்த வீட்லயும் வந்து இந்த 20 வருஷமும் நல்லா தான் இருந்தோம். பிரச்சனைகள் வந்து இந்த ஒரு 4 months தான். அது வீடு வித்துட்டு வந்ததெல்லாம் வந்துட்டு புது வீடு கட்டி அதெல்லாம் என்ன பண்றது, அது ஒண்ணும் தெரியல. அதெல்லாம் வேற ஆளுங்க வந்து அதை வாங்கி அதை டெமாலிஷ் பண்ணிட்டு போயிட்டாங்க. இந்த வீட்லயே நான் தனியா வச்சுதான் கும்பிட்டுக்கிட்டு இருக்கேன். இப்போ இந்த ஆடியோவையும் கேட்டேம்மா. அன்பானவர்களே, அனைவருமே இந்த ஆடியோக்களை தெளிவாக கேளுங்க. உங்களுக்கே இதை கேட்கும்போது புரிஞ்சிடும். ஏற்கனவே நான் முன்னக்கூட்டியே சொல்லியிருக்கேம்மா, ஒரு கன்னியை ஒரு இடத்துல எடுத்த பிறகு அடுத்த இடத்துக்கு அந்த கன்னி தெய்வத்தை கொண்டு போகுதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நீங்கள் உங்களுடைய பழைய வீடை விற்கணும்னு நினச்சிருந்தா முதல்ல அந்த கன்னிகிட்ட உத்தரவு வாங்கியிருக்கணும். அம்மா சங்கீதா, நான் இந்த வீட்டை கொடுக்கணும்னு நினைக்கேன், விற்றுருவோமா, இல்லை வேறு ஏதாவது வழியில் நீ எங்களுக்கு உதவி பண்ணுவியா, இந்த மாதிரியான கேள்விகளை கேட்டிருக்கணும். அந்த இடத்துல ஒரு பூவை கட்டி போட்டோ இல்லைன்னா ஒரு பேப்பரில் எழுதி போட்டோ உத்தரவு கேட்டிருக்கணும். நீங்கள் அதெல்லாம் செய்யலை. காரணம், உங்களுக்கு அதை பற்றிலாம் முழுமையாக தெரியலை. உங்கள் மகனுக்கும் மருமகளுக்கும் ஏதோ கருத்து வேறுபாடு பிரச்சனைன்னு சொன்னீங்க. பார்ப்போம், அடுத்த உங்களுடைய ஆடியோவை கேட்டுட்டு அதற்கான பதில் தர்றேன். கண்டிப்பாக உங்கள் கன்னி தெய்வத்துக்கு முழு பவர் இருந்துச்சுன்னா அந்த பிரச்சனைலாம் ஒரு மேட்டரே இல்லை. எப்படி போனாங்களோ அப்படியே திரும்பி வர வைப்பாங்க. அந்த தெய்வம் அவ்வளோ சீக்கிரத்தில் தன் குடும்பத்தை பிரித்து விடாது. எந்த ரூபத்திலையாவது சேர்த்து வைக்க என்ன உண்டு என்று தான் யோசிக்கும். பொறுத்திருந்து பார்ப்போம். அன்பானவர்களே, இந்த ஆடியோக்களையும் நிதானமாக கேளுங்க, அதற்கான பதிலையும் நிதானமாக கேளுங்க. அண்ணா, இன்னைக்கு பதிவு நான் கேட்டேன். இது அடுத்த ஆடியோ வருது, அதனால அந்த அம்மாவை இன்னொரு 2 நிமிஷம் பேசிடுவோம். அம்மா, உங்களுடைய 2 ஆடியோக்களையும் கேட்டேன். கவலைப்படாதுங்க. உங்கள் கன்னி தெய்வத்தில் சின்ன பிள்ளைங்க என்னன்னா, நீங்கள் உங்கள் பழைய வீட்டில் எடுத்திருக்கீங்க, இப்போ புது வீட்டில் வச்சு கும்பிட்டுட்டு இருக்கீங்க. எந்த வீட்டுக்கும் அந்த தாயை நம்ம அழைக்கோமோ அந்த வீட்டை அவ்வளோ சீக்கிரத்தில் விற்கக்கூடாதம்மா. இருந்த போதிலும் நீங்கள் கலங்காதீங்க. நிச்சயமாக வாய்ப்பு இருந்தால் அடுத்தாப்புல நீங்கள் எனக்கு இந்த நான் பேசுனதை வச்சுட்டு நீங்கள் திரும்ப பதில் எனக்கு கூறுங்க. அதுலேயும் என்ன விஷயம் இருக்குங்கிறத பார்த்துட்டு உங்கள் கன்னி தெய்வத்தை எப்படி வணங்கினால் உங்கள் பிள்ளைகளை ஒன்றுபட வைப்பார்கள், உங்களுடைய தொழிலை வளர்ச்சி பெற செய்வார்கள் என்பதை கூறுகிறேன். அதர்வரை அடுத்த பதிவுக்கு செல்கிறேன். நீங்கள் தாயே, தயவு செய்து கவலைப்படாதுங்க. மன அழுத்தத்திலேருந்து வெளியே வாங்க. இந்த உலகத்தை படைச்ச ஆண்டவன் நம்மளெல்லாம் வாழ தான் வச்சுருக்கான். நம்ம வாழ்வோம். நமக்கு வாழ வைக்கிறதுக்கு நம்ம கூட ஒரு கன்னி தெய்வம் இருக்குது. அந்த மனதைரியத்தோட தைரியமாக நீங்கள் உங்கள் கன்னி தெய்வத்தை வணங்கலாம். திரும்பவும் சொல்கிறேன், உணர்ச்சிவசப்படாதுங்க. உங்கள் பையனுக்கு ஆறுதல் சொல்லுங்கள். நடந்ததையே திரும்ப திரும்ப நினச்சிட்டு இருந்தால் வாழ்க்கையில் முன்னேற முடியாது.
இனி நடக்கக்கூடியது என்ன, அதற்கு என்ன முயற்சி எடுக்கணுங்கிறத சொல்லிக் கொடுங்க. மேற்கொண்டு நம்மளுடைய கன்னி தெய்வத்தின் ஒவ்வொரு பதிவுகளையும் அவரை பார்க்க சொல்லுங்க. ஒரு தனி தெம்பு கிடைக்கும். அந்த சங்கீதாவை எங்கே வைத்து வணங்குகிறீர்களோ அந்த இடத்துல வச்சே சாயந்தர நேரங்களில் தீபம் ஏற்றும் போது நம்மளுடைய பதிவு அதில் வச்சு கேளுங்க. நம்மளுடைய பதிவு இதுக்கு முன்னே ஒரு 50, 55 பதிவு, 60 பதிவு போட்டிருப்பேன். அந்த 60 பதிவும் அந்த இடத்துல வச்சு பதிவில் வச்சு ஒவ்வொரு பதிவாக கேளுங்க. அந்த கன்னியம்மா எங்கே இருந்தாலும் அந்த பதிவை கேட்க வரும். அதுவும் 6 மணிக்கு தீபத்தை ஏற்றிட்டு கேளுங்க. நிச்சயமாக நல்லது நடக்குமா. மீண்டும் அடுத்த ஒரு சகோதரியின் பதிவு. நல்லா சொல்லி இருந்தீங்க. கடைசியா உங்கள அளவுக்கு யாரும் எடுத்து கொடுக்கறதுக்கு இனிமே வரப்போறது இல்ல. கரெக்டா சொன்னீங்க. பேய் பிசாசிய கொண்டு வந்து வைப்பாங்கன்னு சொல்லிட்டு. அப்பா இறந்ததுக்கு காரணமே ஒரு எங்க குலதெய்வ சாமியை கொண்டு வந்து கொள்ளையில வைக்கிறேன்னு சொல்லிட்டு தான் ஒரு ரத்த காட்டேரிய கொண்டு வந்து மரத்துல ஏத்திட்டு போயிட்டாங்க. அதுதான் அப்பாவை கொன்னுச்சு. அதை வெளியில ஏத்துறதுக்குள்ள படாத பாடுபட்டுட்டோம். இது மக்களுக்கு நீங்க தெளிவா சொல்லிட்டு இருக்கீங்க. சொல்லும் போதுமே அவசரப்பட்டு யாரையாவது அழைச்சி எடுத்துக்கிறோம் போறோம்னு சொன்னாங்கன்னா அவங்க குடும்பத்துல துக்கம் உளுந்துகிட்டு தான் இருக்கும். ஆனா அந்த அந்த மரத்தை காலி பண்ணணும்னு சொன்னா 5 லட்சம் ரூபாய் எங்கள்கிட்ட கேட்டாங்க. இந்த மரத்துல இருக்கிற பேய விரட்டணும், இல்லைன்னா உங்க தங்கச்சியை அது காலி பண்ணிடும். 5 லட்சம் ரூபாய் கேட்டாங்க. நான் ஒரே முடிவா, நான் தான் அந்த கோயில் வச்ச கஷ்டப்பட்டேன், நான் இதை எப்படி வெளியில ஏத்துறமோ அப்படி ஏத்திக்குவேன்னு சொல்லிட்டு எங்க அத்தைய கூப்பிட்டேன். இந்த மரத்துல என்ன இருக்கு, இந்த இடத்துல என்ன இருக்குன்னா எனக்கு தெரியாத அத்தை, நீங்க இருக்கீங்கன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. இங்க இருக்கிற எல்லா பிரச்சனையும் நீங்க தான் சரி பண்ணணும். வேற யாரையும் நான் கூப்பிட மாட்டேன். இனி இந்த கொள்ளைக்குள்ள யாருக்குமே அலவுடு கிடையாதுன்னு சொன்னேன். அருமையான சிந்தனை அன்பு சகோதரி. உங்களுடைய சிந்தனையை மனதார வாழ்த்துகிறேன், பாராட்டுகிறேன். அதாவது ஒரு கன்னி தெய்வத்தை எடுக்க முயற்சி பண்ணியிருக்கீங்க. அன்பானவர்களே கேட்டுடுங்க. சும்மா ஆழம் தெரியாமல் கால் விடக்கூடாது. ஒரு தெய்வத்தை எடுக்கிறதா இருந்தால் முறைப்படி எடுக்கணும். அது மட்டும் இல்லை, நல்லவனா அந்த ஆள் கரெக்டாக எடுத்து தருவானாங்கிறத கேட்டுட்டு ஒரு 2 பேர்ட்ட விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு மந்திரவாதியை கூட்டு வச்சு எடுங்க. சில மந்திரவாதிகள் என்ன செய்வாங்கன்னா, உங்களுடைய மைனஸை பொறுத்து அவங்க பாட்டுக்கு அந்த கண்ணியை பிடிக்கிறதுக்கு திட்டம் போட்டுட்டு வீட்டுக்குள்ளே வேறு எதையோ இறக்கிட்டு போயிடுவான். இப்போ கூட பாருங்கள், இந்த அம்மாட்ட ஒரு ரத்த காட்டேரியா உள்ளே அனுப்பிட்டு அந்த வெளியே அனுப்பணும்னா 5 லட்சம் ரூபா கேட்டிருக்காங்க. ஆனால் அந்த அம்மாவுடைய தன்னம்பிக்கையை பாருங்கள், தெய்வ நம்பிக்கையை பாருங்கள். எவ்வளோ ஒரு பெரிய தெய்வ நம்பிக்கை இருந்திருந்தா இதை எங்களுடைய அத்தை சரி பண்ணி தருவாங்கன்னு சொல்லி அந்த கண்ணி மேலே பாரத்தை போட்டு இவங்க செஞ்சுருக்கிறாங்க. அதுதான் இதில் சிறப்பு. மீண்டும் கேட்போம் அவர்களுடைய ஆடியோவை. அதே மாதிரி எங்க அத்தை எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டாங்க. நான் எந்த மந்திரவாதியும் பார்க்கல, பூசாரி பார்க்கல, யாரையும் பார்க்கல. ஒரு தடவை பார்த்து ஏமாந்து முடிஞ்சதோட சரி. ஆனா தெளிவா சொல்லியிருக்கீங்க. இந்த இன்னைக்கு பதிவை நல்ல தெளிவா சொல்றீங்க. ஆனா இந்த மக்கள் திரும்ப திரும்ப எதையாவது காசு கொடுத்து சொல்றவங்க சொல்றதுதான் நம்புவாங்க. உங்களை மாதிரி உண்மையா நேர்மையா ஆணித்தரமா சொல்லும் போதே அவங்களுக்குள்ளேயே அந்த கண்ணி இருந்து சொல்றது மாதிரியே உணரவே மாட்டாங்க. என்னோட ஆதங்கத்தினாலதான் நான் இவ்வளவு எமோஷனலா சொல்றேன். ஏன்னா நான் அந்த மாதிரி ஒரு ஆளை நம்பிதான் என் குடும்பத்துல ஒரு துக்கம் உளுந்துச்சு. அதனால இந்த காளான் போக்கு அது இதுன்னு நீங்க சொல்றீங்க நல்ல விதமா. இதுங்க அவசரப்பட்டு யாராவது இந்த மக்கள் நம்மளோட கன்னி தெய்வ உறவுகள் போய் மந்திரவாதிகள்ட்ட ஏமாந்துடாம இருக்க சொல்லுங்க. என்னோட பதிவையும் போடுங்க. இதுலதான் நான் சிக்கினேன். ஒரு ஆளுகிட்ட சிக்கிட்டு அவங்களால தீனி போட முடியாததுக்கு அங்க கொண்டு வந்து வச்சுட்டாங்க. அதுக்கு தீனி போட 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 அது எங்களை ஒவ்வொருத்தரையா காலி பண்ற மாதிரி ஒவ்வொரு வேலையும் பண்ணிச்சு. கடைசியா எங்க அப்பா இறந்த கையோடயே எங்கள்கிட்ட அத்தை காட்டி கொடுத்துட்டாங்க. இதுக்கெல்லாம் நான் காரணம் இல்ல, இவங்கதான் காரணம், இந்த இடத்துலதான் இது இருக்குன்னு சொல்லி அவங்கள கொண்டு வந்து அந்த கொள்ளுக்குள்ள வைக்கவுமே கிளம்பிட்டாங்கண்ணா. நிச்சயமா ஒரு கன்னி தெய்வத்தை நாம் வீட்டிற்குள் எடுத்தால் அது நம்மை பாதுகாக்குமே தவிர பழிதி இருக்காது. ஆக அது தன்னுடைய கடமை, தன்னை நம்பும் பிள்ளைக்கு உண்மையை சொல்லியிருக்கிறது. என்ன சொல்லியிருக்கிறது? இதற்கெல்லாம் நான் காரணம் அல்ல, இதெல்லாம் காரணம் இவங்க தான் அப்படிங்கிற அந்த பேயை சொல்லியிருக்காங்க. மகிழ்ச்சி உறவே. நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய அவசரப்படுறாங்க. ஏன்ட்ட பேசுறதுக்கு அவசரப்படுறாங்க, கண்ணி எடுக்கிறதுக்கு அவசரப்படுறாங்க. இந்த விஷயத்தில் நிதானம் தேவை. படிப்படியாக தான் முன்னேறணுமே தவிர ஒரே நல்ல SSLC 10ஆம் வகுப்பு பாடத்துக்கு டெஸ்ட் எழுத முடியாது. ஆமாம், LKG UKG ஃப்ரீ கேஜி இதெல்லாம் தாண்டி வரணும். மாற்றி சொல்லணும், ஃப்ரீ கேஜி UKG LKGயா. ஆமாம், அப்படி ஃபஸ்ட் கிளாஸ் செகண்ட் கிளாஸும் படித்து 10ஆம் வகுப்பு வரணும். சும்மா அவசரப்பட்டு ஒரே நல்ல டிகிரி வாங்கிடலாமான்னா முடியாது. கொஞ்சம் பொறுமையாக அனைவரும் நம்மளுடைய பதிவுகளை ஒழுங்காக நீங்கள் கேட்டாலே போதும். மீண்டும் அடுத்த ஆடியோவை கேட்டுட்டு அடுத்தால வரேன். நான் இப்போ பேசிகிட்டே இருப்பேன். இந்த ஆடியோக்களையும் கேட்கணுங்கிறதுனால தான் நம்மளை நம்பி அனுப்புகிறாங்க மனசார. என்ன அந்த சகோதரி எவ்வளோ அழகாக சொல்கிறாங்க பாருங்கள். யாரும் நம்பி ஏமாந்துடாதுங்க.
4 பேர்கிட்ட விசாரிங்க, விசாரித்து முறையாக எடுங்க. ஏன்னா நான் உங்களுக்கு வழி தான் காட்ட முடியும். எல்லா வீட்டுக்கும் நான் வர முடியுமான்னா அதுக்கு பயங்கர தெம்பு வேணும். அது என்னால் முடியுமாங்கிறது எனக்கே தெரில. அதனால் நம்ம வந்து வழி தான் காட்ட முடியும். நீங்கள் உங்கள் ஏரியாக்களில் ஒரு ஆளை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க, கண்ணி எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஆளை பற்றி தெரியணும். நீங்கள் விசாரிக்கணும். ஒரு 2 வாட்டியாக விசாரித்து ஒரு கரெக்டாக எடுத்து தருவாரான்னு கேட்டுட்டு எடுங்க. மீண்டும் அடுத்த ஆடியோ. உங்களோட டயத்தை ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணியிருந்தா மன்னிச்சுக்கங்கண்ணா. என்னோட எமோஷனல் கடைசி இந்த இதை கேட்கும்போது எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சுங்கண்ணா. எங்களுக்கு யாருமே அப்ப சொல்லலைங்கண்ணா கன்னி தெய்வம் இருக்குன்றதெல்லாம். எனக்கு வந்து உணர்ந்த போதே நானே கொண்டு வந்துட்டேன் எங்க அத்தைய. இந்த மாதிரி கொண்டு வந்துட்டேன். நான் ரொம்ப வேதனைப்பட்டு இருக்கும் போதா என்ன மாதிரி யாராவது ஏமாந்துருவாங்கன்னு நினைக்கும் போதுதான் நீங்க வந்து கடவுள் மாதிரி வந்தீங்க. இப்ப எல்லாருக்கும் விழிப்புணர்வா பேசிட்டு இருக்கீங்க. அதனாலதான் நான் ரொம்ப சந்தோஷங்க. நான் அதை கேட்கும் போது நீங்க வந்து அவ்வளவு தெளிவா எல்லாருக்கும் சொல்லிட்டு இருக்கீங்க. இந்த தெளிவு முன்னாடி கிடைச்சிருந்தா எங்க வீட்டுல ஒரு உயிர் போயிருக்காது. உங்களை மாதிரி எந்த கன்னி தெய்வம் எந்த மகனையும் அனுப்பாதுங்க ஐயா. நீங்க தான். உங்களுக்கு அடுத்து இனி வரப்போறவங்க எப்படி என்னன்னா எங்களுக்கு தெரியாது. நீங்க தான். நீங்க எத்தனை குடும்பத்துக்கு வழிகாட்டுறீங்கன்னு சொல்லிட்டு அத வழிபடுறவங்களுக்கு தான் தெரியும். உங்களோட அத சொல்றதுக்குலாம் வார்த்தை இல்லை. இன்னொரு மகனை அனுப்புனாலும் உங்களுக்கு சுயநலம் இல்லாம இருப்பாங்களாங்கிறது கஷ்டம்தான். இந்த வீட்டுல அடுத்து யார் இறக்க போறாங்க? ரொம்ப நன்றி அம்மா. உண்மையாகவே மெய் சிலிர்த்து நிற்கிறேன். அதாவது எவ்வளோ ஒரு பெரிய பொறுப்பை நீங்கள் எனக்கு கொடுக்குறீங்க. அதே போல் எனக்கு இந்த பணியை தந்த கன்னி தெய்வங்களுக்கு நன்றி கூறுறேன். நிச்சயமாக பல குடும்பங்களை நம்ம வாழ வைப்போம். பல குடும்பங்களுக்கு கன்னி தெய்வத்தை பற்றி எடுத்து கூறி கன்னி தெய்வங்களை வணங்க வைப்போம். அதிலும் எந்தவித சந்தேகமும் வேண்டாம். 100% கன்னி தெய்வத்தை வணங்கிய குடும்பங்கள் தோல்வியே அடையாது. 100% கன்னி தெய்வத்தை முறைப்படி வணங்கிய குடும்பங்கள் தோல்வியே அடையாது. மன நிறைவோடு வணங்க வேண்டும். மன நிறைவோடு வாழ வைக்கும் கன்னி தெய்வம் தான். அதனால உங்களுடைய நம்பிக்கைக்கு நன்றி. மீண்டும் மறுபடியும் அந்த ஆடியோவை கேட்போம். எல்லாரையும் 6 மணி ஆயிடுச்சுன்னா அப்படியே குளிர்ந்து ஜுரம் வர மாதிரி வீட்டுக்குள்ள பொறைய போத்து போக்குற மாதிரி கொடூரத்தை அனுபவிச்சோம் நாங்க 4 வருஷம். ஒரு 6 மாசம். அது உண்மைதாம்மா. ஒரு வீட்டுக்குள்ள தெய்வம் வர்றதுக்கு பதிலாக பேய் வந்துட்டுன்னா அந்த வீட்டுக்குள்ள எதுக்கு பிரச்சனை வருது, ஏன் பிரச்சனை வருது, நிம்மதியே இருக்காது. அதாவது ஒரு வீட்டில் பிரச்சனையே வந்தாலும் ஒரு செகண்ட்ல அந்த பிரச்சனை சால்வ் ஆகும், அது கன்னி தெய்வம் இருந்தால். ஆனால் பிரச்சனை வந்து அது சால்வ் ஆகாம முண்டிக்கிட்டே போச்சுன்னா அங்க தெய்வம் அல்ல பேய் தான் இருக்குன்னு அர்த்தம். அனுபவிச்சோம். அப்புறமா கண்டுபிடிச்சிட்டோம் அத்தை இருக்காங்கன்னா அவங்களை கொண்டு வந்து எந்த மரத்தை இத காலியும் பண்ண முடியாது. இந்த மரத்துல இருந்து நீங்க நவுத்துனீங்கன்னா யாரு மரம் வச்சு இந்த இடத்துலோட உரிமையாளரோ அவங்களை கொண்டுட்டு போயிடுனாங்க. நான் தான் கொண்டு போய் வச்சேன். நானே எல்லாமே பண்ணி என் அத்தை இங்க வாங்க இந்த மரத்துக்கு வாங்கன்னு கூப்பிட்டதுமே அன்னையில இருந்து அப்படியே ஒரு 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 மாற்றமா வந்துருச்சுங்கண்ணா. நான் நேச்சுரலாவே எனக்கு சின்ன பிள்ளைல இருந்து ரொம்ப தைரியம் ஜாஸ்தி, கடவுள் மேல நம்பிக்கை குறைவு. ஆனா என்னோட தைரியத்தை வந்து குலைக்கிற மாதிரி இந்த விஷயங்கள்லாம் நடந்துச்சு. அப்ப என்னையே நான் ரெக்கவர் பண்ணி 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 கொண்டு வந்துட்டேன் அத்தைய. எனக்குள்ள ஒரு விஷயங்கள் இருக்குன்னு சொல்லிதான் அத்தைய கண்டுபிடிச்சு அத்தைய மூலயமா அந்த மரத்தெல்லாம் காலி பண்ணினேன். நான் அதிக நாள் நினைச்சிருக்கேன் நம்மளே இவ்வளவு பாடுபட்டுட்டோம்னா ஒண்ணுமே தெரியாதவங்க எவ்வளவு கஷ்டப்படுவாங்கன்னு. அத்தனை பேருக்கும் நீங்க விளக்கு ஏத்துற மாதிரி, அத்தனை பேரோட அறியாமையை போக்குற மாதிரி, அதுல வந்து லாபம் பாக்குற மனுஷங்க கன்னி தெய்வத்தை எடுத்து தரேன் போறேன் சாமி வைக்கிறேன் போறேன்னு சொல்லி போய் சொல்லி நிறைய சம்பாதிக்கிறாங்க. அவங்க சந்ததிகளுக்கு அவங்க அந்த பாவ முட்டையை சுமந்துகிட்டு இருக்காங்க. உண்மைமா, கரெக்டா சொன்னீங்க. நிறைய இடங்கள்ல கன்னி தெய்வத்தை எடுத்து தரேன், கன்னி தெய்வத்தை பத்தி சொல்லித்தாரேன்னு சொல்லியே பணம் பறிச்சுக்கிட்டு சம்பாத்தியம் பண்ணிக்கிட்டு நிறைய பேர் இருக்கிறாங்க. இப்போ எத்தனையோ உறவுகள் என்னை தேடி வருகிறார்கள். வருபவர்கள் வெறுங்கையோடு வருவதில்லை. ஏதாவது தர வேண்டுமே, குருதட்சணையாவது வைக்க வேண்டுமே, தட்சணை வைக்க வேண்டுமே என்று வருவார்கள். ஒரு நயா பைசா கூட தட்சணையோ காணிக்கையோ வாங்குவதில்லை. என்னுடைய பணி கன்னி தெய்வத்தை பற்றி இந்த உலகத்திற்கு எடுத்துரைப்பது. எனக்கான வருமானத்தையோ எனக்கான தொழிலையோ எனக்கு ஏற்கனவே கன்னி தெய்வங்கள் தந்திருக்கிறார்கள். எனக்கு அருமையான ஒரு ஜவுளி கடை இருக்கிறது. அதில் 10 பேர்கள் வேலை செய்கிறார்கள். என்னால் மட்டும்தான் அந்த கடைக்கு செல்ல முடியவில்லை. நான் போகலனாலும் கூட அந்த கன்னி தெய்வங்கள் எனக்கு
பல குழந்தைகள் மூலமாக, பல உறவுகள் மூலமாக வியாபாரத்தை செய்து தருகிறார்கள். நாங்கள் வைத்திருக்கும் கடையின் பெயரே கன்னி தெய்வத்தின் பெயர் தான். அதனால் எனக்கு அதை பற்றி கலக்கமே இல்லை. வியாபாரம் நடந்தாலும் அவங்களுக்கு தான் பெருமை, வியாபாரம் நடக்கவில்லை என்றாலும் அவங்களுக்கு தான் பெருமை. அதனால் எதையுமே நான் யோசிக்க போகிறதில்ல. சாகும் வரை காணிக்கை வாங்காமல், தட்சணை வாங்காமல் கன்னி தெய்வத்தை உலகத்திற்கு எடுத்துச் சொல்ல வேண்டும் என்பதே என்னுடைய நோக்கம். நிச்சயமாக அதை கடைபிடிப்பேன். மற்றவர்கள் நிறைய பேர் இதை பிழப்பாக நடத்துகிறாங்க. இருந்தாலும் நாம் அதை ஒன்றும் சொல்ல முடியாது. அது அவங்களுடைய விருப்பம். அந்த பிழப்பாக நடத்தினா கூட தப்பு இல்லை. காசு வாங்கிட்டு அதை முறையாக கன்னி தெய்வத்தை எடுத்து கொடுத்தா சரி. நிறைய பேர் 20,000 30,000 வாங்குறாங்க. ஆனால் கன்னி தெய்வத்தையும் எடுத்து கொடுக்க தெரியாமல் போயிடுறாங்க. என்னை பொறுத்தவரை ஒரு மந்திரவாதியானவன் கண்டிப்பாக அவனுக்கு குடும்பம் இருக்கும், அவன் வாழ வேண்டும், அவனுக்கு பண தேவைகள் இருக்கும், பணம் வாங்கி விடட்டும், தப்பே இல்லை. ஆனால் வாங்கிய பணத்திற்கு உண்மையாக உழைத்து உண்மையாக அந்த கன்னி தெய்வத்தை எடுத்து கொடுத்தால் மகிழ்ச்சி. மீண்டும் உறவுகளே அந்த ஆடியோவை கேட்போம். மரணம் எல்லாருக்கும் இயற்கை தான். அதை இவங்களாவே செயற்கையா உருவாக்கி கொடுத்துட்டு நிறைய குடும்பத்தை அழிச்சிட்டு போறாங்க. அதோட பாவ புண்ணியங்களை அவங்க வாங்கிக்குவாங்க. நம்ம கன்னி தெய்வங்கள் நமக்காக நிறைய செய்யறாங்க. அவங்க மேல பழி விழுந்துருது. இவங்க இருந்தும் நம்ம இப்படி ஆயிட்டோம் அப்படின்னு. ஆனா அவங்கள யாரும் நம்புறது இல்ல. கஷ்டம் வர்றப்ப கூட கூப்பிடுறது இல்ல. அதுக்கும் ஒருத்தங்களை தேடுறாங்க. அப்பதான் பிரச்சனை அதிகமாகுது. ஆனா நீங்க எல்லாத்தையும் விளக்கம் சொல்லி 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 எல்லாரையும் விழிப்புணர்வுக்கு கொண்டு வந்துகிட்டு இருக்கீங்கன்னு இந்த விஷயங்களை நல்லா தெளிவா காது கொடுத்து கேட்டு எங்க தப்பு நடக்குது, என்ன பண்றது, என்னன்னு யோசிக்கணும். ஃபர்ஸ்ட் எனக்கெல்லாம் வழிகாட்டுறதுக்கு ஆள் இல்லாம ரொம்ப சிரமப்பட்டு நானா தத்தி குத்தி இந்த நிலைமைக்கு வந்துட்டேன். நீங்க சொல்லி கொடுக்குறீங்க. கடவுள் மாதிரி அந்த கன்னி தெய்வமே, ஒவ்வொரு வீட்டு கன்னி தெய்வமும் உங்க வாயால பேச வச்சு நான் இப்படிதான் இருக்கேன், நான் இப்படி இருப்பேன், இப்படி வழி நடத்தணும்னு எல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. திரும்ப எனக்கு இன்னைக்கு நீங்க சாயங்காலம் பேசும்போது எனக்கு ஒரு மாதிரி சிலுத்து மண்டையெல்லாம் ஒரு மாதிரி கிறுக்கிறுன்னு வந்துருச்சு உடம்பெல்லாம். அதனாலதான் ஒரு மாதிரி எமோஷனலாவே இருக்கு. நன்றிங்கண்ணா. கன்னி தெய்வம் துணை. ஒரு அற்புதமான ஆடியோமா. உங்களுடைய குரல் அருமையான ஒரு குரல். ஒரு நிறைவான ஆன்மீகத்தை பெற்றிருக்கிறீர்கள். நிச்சயமாக உங்களுடைய கன்னி தெய்வம் உங்களை சுற்றியே இருக்கும், உங்களோடு கூடவே இருக்கிறது என்பதை நான் உணர்கிறேன். உங்கள் கன்னி தெய்வம் எங்கே இல்லை, உங்கள் கூட தான் இருக்குது. தன்னம்பிக்கையோடு கும்பிடுங்க. உங்கள் வீட்டுக்குள்ளே உங்களை சுற்றியே தான் அது வரும். நிதானத்தோடு அருமையாக பேசிய உங்களை மனதார வாழ்த்துகிறேன். தொடர்ந்து வணங்குங்கள். வாழ்வில் எல்லா நலமும் வளமும் பெறுங்கள். இன்னொரு ஆடியோ இருக்கு, அது என்னன்னு கேட்போம். அதுல இன்னொரு விஷயம், உங்களுக்கு என்னுடைய ஆடியோவை கேட்கும்போது ஒரு மாதிரி சிலிர்த்துக்கிட்டு ஒரு ஃபீல் வருதுன்னு சொன்னீங்க. அது நல்ல ஃபீல் தான். நீங்க பயப்பட வேண்டியதில்லை, சந்தோஷப்படுங்க. உங்க கன்னி உங்க பக்கத்துல இருந்து உங்களை தொடுதுன்னு அர்த்தம். நல்ல கன்னி தெய்வத்தை வணங்கக்கூடிய உறவுகள் தெளிவாக கேட்டுக்கொள்ளுங்கள். ஏதாவது பிரச்சனையான நேரங்களில் உங்களை அறியாமல் உங்கள் உடம்பு ஒரு குலுக்குது, இல்லை சிலுக்குது, இந்த மாதிரியான சிம்டம்ஸ் வந்துச்சுன்னா பயப்படாத, நான் உன் பக்கத்தில் தான் இருக்கேன்னு சொல்லி உங்கள் கன்னி சொல்லுதுன்னு அர்த்தம். நன்றி. பேசியிருந்தா மன்னிச்சுக்கோங்க, எனக்கு எமோஷனல் ஆயிடுச்சு. நீங்க அந்த இதெல்லாம் பேய் பிசாசை கொண்டு வந்து கொலையில வச்சிருவாங்கன்னு சொன்னதுமே தலையெல்லாம் கிறுக்குன்னு வந்துருச்சு. எனக்கு என்னமோ பண்ணிடுச்சுங்கண்ணே. அதனாலதான் நான் டிலேட் பண்ணிட்டாலும் உங்களுக்கு என்ன போட்டோம் என்ன டிலேட் பண்ணோன்னு வந்துடும். அதனாலதான் மனசுல பட்டதை நான் இல்லம்மா, இதுல மன்னிப்பு கேட்கறதுக்கு ஒண்ணுமே இல்லை. அருமையான பதிவு. மீண்டும் அடுத்த பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். இன்னைக்கு 2 பதிவு போடணும்னு சொல்லியிருக்காங்க ஒரு சில கன்னி குடும்ப உறவுகள். அதனால இந்த பதிவு முடிஞ்சு உடனடியாக அடுத்த பதிவும் உடனடியாக போடுவேன். இன்னைக்கு 2 பதிவுகள் கண்டிப்பாக வரும். 2ஐயுமே கேளுங்க. நன்றி, வணக்கம். கன்னி தெய்வம் துணை.